தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல்வல்லான் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவள்ளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற தளத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாதா வென்பா ஆர் வந்தென் ஆர்போயன் ஐயா உன் ஆனந்த சீருளத்தே, ஆர் வந்தன் ஆர்போயன் ஐயாவும் ஆனந்த சீருளத்தே, என்றும் செறிந்ததே காதிருந்த கண்டனே ஓர் புருடன் காதல் கொண்டாள் போல் மதுரை அண்டனே சொக்கனா, மதுரை அண்டனே சொக்கனா. சொக்கநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் திருப்பூவள்ளி என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பதிகமானது கிட்டத்தட்ட 17வது பதிகம் படிச்சு இப்ப 18வது பதிகத்துக்குள் சீரார் திருவடியன் திளம்பு தின் சிலம்பு சிலம்பொலிக்க அப்படின்ற அந்த பாடலை தான் நாம சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது 18வது பதிகமாக 18வது பாடல் திருப்பூவள்ளி என்றதுல 18வது பாடலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பூவள்ளி இது படிப்பதினாலே நமக்கு என்ன தரப்போகின்றது? திருவாசகம் படிப்பதினாலே நமக்கு முழுப்படல் இருந்தாலும் கூட இந்த திருப்பூவள்ளி என்ற இந்த பதிகத்தை நாம் படிப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு எது செஞ்சாலும் ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா? இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல நம்ம கேட்கிற கேள்வி இதை செய்யி அப்படின்னு சொன்ன உடனே இதனால எனக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்போம்ல. அது போல இந்த பதிகத்தை நாம் பயில்வதனாலே நமக்கு கிடைக்க இருப்பது என்னன்னா மாயா விஷயங்களிலிருந்து நீங்குதல். மாயையிலிருந்து நாம் தொடர்ந்து நீங்குதல் பெறுகின்ற அந்த வேலை தான் இந்த திருப்பூவள்ளி என்று சொல்லுகின்ற இந்த பதிகத்தினுடைய சிறப்பு. மாயா விஷயங்களிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்பது ஒரு செறிந்த செறிவு. அம்மா எனக்கு பிரேமா அம்மா தாங்கள் குடும்பத்துல இணையலாம்னு போட்டுருங்க சுவாமி. யாராவது அடியார்கள் ஒருவேளை ஒரு சும்மா இணையலாம் ஒரு வரி மட்டும் போட்டுருங்க. நம்ம வேலுண்டு குடும்பத்திலையும் சரி நம்மளுடைய திருவாசக சிந்தனை சொல்லி இணையலாம்னு ஒரு வார்த்தை மட்டும் போட்டுருங்க. நல்லது. நல்லது. முக்கியமான செய்தி. அம்மா கூட ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா சுவாமி வணங்குகின்ற அம்மா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்து வீட்டுக்காரங்கய்யா. அம்மா பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா கூட இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. இப்போ மாயா விஷயங்களிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்பதுதான் இங்க நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாயையிலிருந்து நாம் நீங்க வேண்டும். அதுதான் இந்த முழு வழிபாட்டுக்கே வழிபாட்டுக்கு வர்றதுக்கான காரணமே மாயையிலிருந்து நீங்கணுன்றதுக்காகத்தான் வழிபாடு.
இந்த மாயையிலிருந்து நீங்குதல் எப்படி நிகழும் அப்படின்னா, இந்த ஆன்மா ஏதோ எங்கேயோ இருக்கு, இந்த மாயைன்றது எங்கேயோ இருக்கு, இந்த மாயையை விட்டு நம்ம நீங்கணும்னா ஏதோ பஸ்ஸை பிடிச்சு எங்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது. இந்த ஆன்மாவை நாடு கடத்த முடியாது. எப்படி சிவபெருமான நாடு கடத்த முடியாதோ, நாடு கடத்துறது என்னது, இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு வராதீங்க, இங்க போகாதீங்க என்று சொல்லி சிவபெருமானுக்கு நாடு கடத்த. ஏன்னா அவன் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கான். சிவபெருமான் போய் நாடு கடத்த முடியுமா? அவன் அதே போல இந்த ஆன்மாவும் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கு. சிவத்தை போலவே, சிவபெருமானை போலவே இந்த ஆன்மாவும் உலகம் மட்டுமல்ல, அண்ட சராசரங்களையும் தாண்டி அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்லி அப்பாலுக்கு அப்பாலாய் கடுமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டி அப்படின்னு சொல்லுகின்ற விநாயகர் அகவல் போல இந்த ஆன்மாவுக்கும் வியாபகத்தன்மை என்பது இருக்கு. இந்த ஆன்மாவும் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கு. ஆனா இந்த ஆன்மா ஏன் அந்த வியாபகத்தன்மையை உணரல அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லி ஞாபகம் இருக்கு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்னதா ஒரு யானையை கூட்டிட்டு போய் கால்ல கட்டி போட்டுருவாங்க சங்கிலியில. பாத்துறீங்களா? சின்ன யானையை கூட்டிட்டு போய் கால்ல சங்கிலி. அந்த யானை என்ன பண்ணும், சின்ன வயசா இருக்கிறப்ப சங்கிலி இழுத்து பார்க்கும், வராது. ரொம்ப காலமா ட்ரை பண்ணும், 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 6 மாசமா ட்ரை பண்ணி பார்க்கும். காலு தான் புண்ணாகுமே தவிர அந்த சங்கிலியை உடைக்க முடியாது. ஏன்னா குட்டி யானை தானே. அதனால அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கணும், இந்த யானை இந்த சங்கிலி நம்மளால உடைக்க முடியாது அப்படின்னு மனநிலைக்கு வந்துடும். இப்ப அந்த யானை பெருசாயிடுச்சு, ரொம்ப பெருசாயிடுச்சு. இது போல பல சங்கிலிகளை கட்டினாலும் அதை ஈஸியா உடைக்க முடியும்னு இந்த ஆணைக்கு புரியல. அது அதனுடைய விஷயம் முன்னாடி நம்பிருச்சு. எதை நம்பிருச்சு அப்படின்னா, இந்த ஆனை நம்ம இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு சின்ன வயசுல அதுக்கு ஒரு மனசுல பதிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், அது பெரிய யானையா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அதே சங்கிலியில பாகன் கட்டி போடும்போது அது இதை நம்மளால உடைக்க முடியாது அப்படின்னு நம்பி அது சாம அங்கேயே உட்காந்து. ஆனா இப்ப அந்த யானைக்கு என்ன, இது போல 10 சங்கிலி போட்டாலும் உடைச்சிடலாம், அந்த பலம் இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா அந்த யானை தவறான நேரத்துல முயற்சி செஞ்சு அது முடியலன்னு சொன்ன உடனே திரும்ப முயற்சியை விட்டுட்டு அது இவ்வளவுதான் நம்மளால முடியாது அப்படின்னு மனப்பக்குவத்துல வந்து அந்த யானை எவ்வளவு பெரிய சங்கிலி உடைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டு இருப்பது போல இந்த ஆன்மா நிறைய பிறவிகளை உடல் எடுத்து 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 உடலுக்குள்ளேயே அகப்பட்டு கிடந்தனால இந்த ஆன்மா உடலை தாண்டி நம்ம ஆன்மா செயல்படாதுன்னு நம்பிருச்சு. இந்த ஆன்மா உடலுக்குள்ளதான் நமக்கு சிறை இருக்கும், உடல் என்ற சிறைக்குள்ள இருக்கும். இந்த உடல் சிறையை தாண்டி அந்த ஆன்மானால போக முடியாது, இது உடலுக்குள்ளேயே கட்டுப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு புரிதல்ல இந்த ஆன்மா என்ன ஆயிடுச்சு, அந்த உடலை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு. இந்த ஆன்மா உடலை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சது. ஆனா இந்த ஆன்மாவினுடைய உடலே இந்த உலகத்தையும் தாண்டி இருக்குன்னு தெரியல. இந்த ஆன்மாவினுடைய உடல், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பருவுடல் இருக்கு இல்லையா, இந்த பருவுடல், இந்த உடம்பு, இந்த பருவுடல் பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரிக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கே பவுண்டரி அதிகம். இதுக்கு பேர் ஆறான்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தியானம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஆறா தெரியும், ஆறான்னு சொல்லுவோம். தியானம் கூட பண்ண வேணாங்க, நீங்க சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, பின்னாடி யாரோ தொட வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கையை நம்ம ஆறாக்குள்ள கையை விட்டாங்கனாலே நமக்கு என்ன பண்ணிடும், நம்மளை யாரோ தொட வராங்கன்னு டக்குன்னு பாத்துருவோம். நம்ம பாத்துக்கவே மாட்டோம், நம்மளை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்றாங்கன்னு தெரியும். நம்ம நின்றுட்டு இருப்போம், பஸ்லயே போயிட்டு இருப்போம், நம்மளை யாரோ ஒருத்தவங்க அங்க இருந்து வாட்ச் பண்றாங்கன்ற விஷயம் நம்ம உடலுக்குள்ளதான் இருக்கோம், பின்னாடிதான் உட்கார்ந்து இருக்காங்க, இருந்தாலும் நம்மளை யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு டக்குன்னு தெரியும் பார்ப்போம். பார்த்தா அவங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம உடல் கூடி இந்த உடலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா தான் இருக்கு. இந்த உடல் இங்க இதோட இல்ல, இதை தாண்டி பெரிய ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர் காரம்னு சொல்லுவோம். காரம் ஓம்காரம். காரம்னா என்னன்னா அந்த இடத்தையும் தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கிறது பேர் தான் காரம் சொல்லுவோம். பிரகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரகாரம் கோயிலுக்கு விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, அது பேர் பிரகாரம் சொல்லுவோம். பிற பிளஸ் காரம், பிரகாரம். ஓம் என்ற எழுத்து அந்த எழுத்துல மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் அது வட்டம் போட்டு இருக்கிறதுனால அது பேர் ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அது போல இந்த ஆன்மாவுக்கு ஒரு காரம் இருக்கு, ஒரு பவுண்டரி இருக்கு. அது பேர் அந்த பேரு இந்த ஆன்மாவுக்கு பேரு அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அகங்காரம். அந்த கரணங்களை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் சொல்லி அகம்னா இந்த ஆன்மா. காரம். இந்த ஆன்மாவுக்கு இந்த பவுண்டரி இங்க மட்டும் இல்ல, இதோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு.
சாமி ஊத்துக்கிற பிரபை மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த ஒளி கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அது போல இந்த ஆன்மாவுக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய தொடர்பு. நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? என்னங்க இதெல்லாம் சாத்தியமாங்க? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்னொரு பொருளை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா? இப்பெல்லாம் வந்துருச்சு சயின்ஸ் டெக்னாலஜி. தெரியுமா உங்களுக்கு? ஐஓடின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டெக்னாலஜி இருக்கு. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஒரு டெக்னாலஜில என்னன்னா, நீங்க அமெரிக்கால இருந்துட்டு உங்க வீட்டை நீங்க என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். அமெரிக்கால இருந்துட்டு உங்க வீட்டு லைட் ஆஃப் பண்ணலன்னா நீங்க ஆஃப் பண்ணலாம். அமெரிக்கால இருந்து உங்க கேஸை நீங்க ஆஃப் பண்ணணும், அங்க இருந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல்ன்றது இப்ப நம்ம கண்டுபிடிச்சு ஒத்துக்கிறோம். ஆனா அது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மின்காந்த அலைகள்ல சில கருவிகளை இயக்குறோம். அந்த கருவி உடற்கருவியா இருந்தா ஒத்துக்க மாட்டேங்கிறோம். இல்ல இது சும்மா போய் சொல்றீங்க. அது அறிவியல் படி அது உண்மை. அதனால இந்த ஆன்மா இறைவனை போலவே வியாபகத்தன்மை உடையது. இறைவன் எல்லா பொருள்கள்லையும் வியாபித்திருப்பது போல. ஆனா இந்த ஆன்மா அதை என்ன பண்றது இல்ல, நம்புறது இல்ல. இந்த ஆன்மா நம்புச்சு நம்ம என்ன, இது நான் சொல்லல, சைவ சித்தாந்தம் சொல்லுது. இந்த ஆன்மா இறைவனை போலவே வியாபிக்கின்ற தன்மை உடையது. இந்த ஆன்மா இறைவனை போலவே அறிவுத்தன்மை உடையது. ஆனா இறைவனுடைய அறிவுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் ஒரு சின்ன குறை இருக்கு. அந்த குறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அறிவித்தால் மட்டும் அறியும், ஏகதேசமாக மட்டும் அறியும், படிநிலையில தான் அறியும். இது மூணுமே இந்த ஆன்மாவினுடைய குறை, அறிவில் உள்ள குறை. மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இந்த ஆன்மா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், இது இருளையும் அனுபவிக்கும். இருளையும் அனுபவிக்கும், அருளையும் அனுபவிக்கும். இது அது நினைச்சு பாருங்க. இறைவனோட ஒரு படி மேலதானே என்ன? இறைவன் கூட இருளை அனுபவிக்க முடியாது. இது இருளையும் அனுபவிக்கும், அருளை அனுபவிக்கும். ஆனா அதுதான் அதுக்கு பிரச்சனையே. இது அருளை மட்டும் அனுபவிச்சா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் இது இருளை மட்டும் அனுபவிக்குதுன்னு வச்சுக்கோம். இது இருளை மட்டும் அனுபவிக்குதுன்னா இறைவன்கிட்டே வராது, வரப்போறதே இல்லை. ரெண்டையும் அனுபவிக்குது. அதுதான் இந்த ஆன்மா. சரி, ஓகே. இப்ப இந்த மாயை என்பது என்னன்னா, இந்த ஆன்மாவை இன்னொரு இடம் தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த இடம் தாண்டி இந்த ஆன்மாவை நம்ம இடம் தள்ளி வைக்க முடியாது. இந்த ஆன்மாவுக்கு நாடு கடத்துறது அப்படின்னு கிடையாது. போக்கு வரவு புணர்வு இல்லா புண்ணியன் யாரு? சிவபெருமான். இந்த ஆன்மாவுக்கும் என்ன கிடையாது? இந்த ஆன்மா போக்கு வரவுல இருக்கு. ஒரு பிறவி எடுக்குது, இன்னொரு பிறவி வருது, போகுது, வருது. ஆனா வியாபித்திருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த ஆன்மா வியாபித்திருக்கு. நம்ம வியாபித்திருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, எல்லா ஆன்மாக்களும். இந்த ஆன்மா என்னுடைய ஆன்மா, இந்த ஆன்மா எப்படி உப்பு தண்ணி இருக்குல்ல, கடல் தண்ணி கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, கொஞ்சம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு இருந்தா ஆன் பண்ணலாம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்க்க முடியுது. என்னடா சொல்ற, வியாபகம் சொல்ற, வியாபியம்ன்ற ஒரு கன்றாவையும் புரிய மாட்டேங்குதேடா. ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்குமே, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, கடல் நீர் இருக்கு இல்லையா? கடல் நீர்ல உப்பு எப்படி கலந்துருக்கு? கடல் தண்ணி எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு உப்பு கலந்துருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ கடல் நீர் அப்படிங்கிற கடல் நீர்ல உப்பு எப்படி எல்லா இடத்துலயும் கலந்துருக்கோ, அது போல இந்த ஆன்மாவினுடைய கூறு த்ரூஅவுட் தி யூனிவர்ஸ், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கலந்துருக்கு. இப்ப புரியுதுங்களா? இந்த ஆன்மாவுடைய வியாபகம் புரிஞ்சிச்சு. வியாபகம் எல்லா இடத்துலயும் கலந்து. ஆனா இந்த ஆன்மா அதை உணரல. நம்மளால பண்ண முடியும், பிரபஞ்சத்தையும் கான்டாக்ட் பண்ண முடியும் நம்மளால. இத இப்ப டெலிபதின்னு சொல்றோம், சிக்னல் நிறைய விஷயங்கள் நான் நினைக்கிறத கன்வே பண்ண முடியுது. அதெல்லாமே நினைப்பு. இப்ப நான் டிரான்ஸ்மிட் பண்றேன். இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு செய்தி சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. இந்த நம்ம ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல உட்காந்துருக்கீங்களா, அந்த வீட்டுல ஒரு வெட்ட வெளி இருக்கியா? வெட்ட வெளியில என்ன இருக்கு? நிறைய மின்காந்த அலைகள் இருக்கா? சன் டிவி வந்துட்டு இருக்கு, ஸ்டார் விஜய் வந்துகிட்டு இருக்கு, எல்லாமே இருக்கா இல்லையா? ஆனா நீங்க ரிசீவர்ல என்ன பண்றீங்க? ஸ்டார் விஜய்னு பிரஸ் பண்ணா ஸ்டார் விஜய் தான் உங்க டிவில வரும். நீங்க சன் டிவியை பிரஸ் பண்ணா ஆனா சன் டிவி மட்டும்தான் வந்துட்டு இருக்கா இந்த ஸ்பேஸ்ல? இல்ல. எல்லா மின்காந்த அலைகளுக்கும் இதுதான் இடம். ஆனா ரிசீவர் எதுக்கு டியூன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுது. அது போல இந்த ஆன்மா ரிசீவ் பண்ணறதுக்கு ரெடியா இருந்தா உலகத்தையே ரிசீவ் பண்ணும். அத்தனை அந்த சராசரத்தை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கு. நாம எதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட உள்ள கருத்தை மட்டும் ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கோம். அருளாளர்கள்லாம் அத்தனை உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் ரிசீவ் பண்ண ரெடியா இருக்காங்க. அத்தனை உயிரினத்திலையும் அன்பை கொடுக்கறதுக்கும் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க.
அருளாளர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நாம குறிப்பிட்ட மனிதர்கிட்ட உள்ள அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு வியாபகம் தெரியல. எல்லா உயிரிடத்தும் அன்பு செய்யும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு வள்ளல் பெருமான் சொன்னது போல எல்லா உயிரிடத்தும் அன்பு செய்யும் போது எல்லா அன்பும் உங்களுக்குள்ள சிங்க் ஆகும். உங்களால எல்லா அன்பையும் அனுபவிக்க முடியும். ஆனா அதை நீங்க நம்பணும். நம்புறதுக்கு பேர் தான் டியூனிங், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க நம்புறீங்கல்ல, அதுக்கு பேரு தான் உங்களுடைய ஆன்மா டியூன் ஆகுது. எதுக்கு? நீங்க போடுறீங்கல்ல, நீங்க டிவி. ஆனாலும் இந்த ஆன்மா எல்லைக்கு ஒரு தகுதி இருக்கு. ஒரு டிவில ஒரு சேனல் தான் பார்க்க முடியும் அட் அ டைம்ல, இல்ல? அதுதானே டிவி. முன்னாடி எல்லாம் 2 சேனல் பாக்குற மாதிரி எல்லாம் வந்தது, பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டிவில ஒரு பாதி ஒரு சேனல். இது ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் பண்ணல. ஒரு பாதியில ஒரு சேனல், ஒரு பாதி ஒரு சேனல். யாராவது பிள்ளைங்கன்னா அந்த சேனல் பார்த்து கண்ணை திறந்து பாக்குறவங்களுக்கே பைத்தியம் ஆயிடும் அந்த மாதிரி. சரி, இப்போ மாயை என்பது என்ன அப்படிங்கிற முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போறோம். அடியார்கள் அதை ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எந்த அலுவல் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் சதறாம கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைக்க போகுது. கொஞ்சம் கவனிக்கலாமா? கொஞ்சம் அலுவல் இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல நீங்க இட்லி ஊத்தலாம், தோசை ஊத்தலாம், பக்கத்துல உங்களுக்கு பேசிட்டு வந்துடலாம், 4 காஃபியை குடிச்சிட்டு வந்துடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்க கவனிக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, காணல் நீர் பாத்திருக்கீங்களா? காணல் நீர், எல்லாரும் காணல் நீர் பாத்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பாத்திருக்கீங்களோ? நான் நிறைய கேள்விப்பட்டேன். காணல் நீர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். இப்போ சிறப்பு சிறப்பு. காணல் நீர் என்பது உண்மையா பொய்யா? நல்ல, சரி, பொய். ரைட்டு. மித்தவங்க எல்லாம் பதில் சொல்லாம இருக்கீங்களே. என்ன சாமி? இதென்ன விசு படமா இருக்கு? உண்மை நினைக்கிறவங்க உண்மை, பொய் நினைக்கிறது பொய். அதான் கிடையாது, எனக்கு செல்லாது. ஒரே ஒரு ஆன்சர் தான் வேணும். காணல் நீர் உண்மையா பொய்யா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் எல்லாரும். மற்றவங்க மனம் தெரியல, ஆன்மீக ஐயால சொல்லுங்க ஐயா. ஆனா இருக்காது ஐயா. அது மாயா பிம்பம், அது பொய் தானுங்க. பொய். சரி, வேற யாராவது? எப்ப உண்மையா பொய்யாப்பா? செந்திலையா? காணல் நீர்னா என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு நீட் கிளாரிபிகேஷன். காணல் நீர்னா என்னன்னு புரியல எனக்கு. அப்படின்னா நம்ம ரொம்ப பாலைவனத்துல பாத்தீங்கன்னா அப்படி இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த அதெல்லாம் ஏற்பட்டு ஒரு பாக்குறதுக்கு நீர் போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும்ல. இப்ப பாலைவனத்துல தண்ணீர், அதுக்கு பேரு காணல் நீர். இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல, காணல் நீர். இப்ப புரியுதுங்களா? செந்திலையா? புரியுது. ஒயாசிஸ் கிடையாது. தோற்றம் இது காணல் நீர் அப்படிங்கிறது. சரி, காணல் நீர் அப்படின்னு இருக்குது, உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா, சரி, ஒரு குழப்பத்துக்குள்ள வந்துட்டோம். சரி, காணல் நீர்ன்றது உண்மையா பொய்? வேணுமோ சொல்ல போறான் இவன் ஏதோ புறா பறக்க விட போறான். நீங்க உண்மைன்னு சொல்ல போறீங்க. ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம என்ன செஞ்சா இவன் விடாக்கண்ட, நம்ம ஆமான்னா இல்லம்பா, இல்லன்னா ஆமாம்பா. சரி, முக்கியமான செய்தி, உண்மையான செய்தி என்னன்னா, காணல் நீர் என்பது உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்விக்கு பதில் காணல் நீர் என்பது உண்மை. அடா படுபாவி, இப்படி சொல்லிட்டேடா, எப்படிடா அது உண்மை? சொல்றா பாக்கலாம். உண்மை காணல் நீர்ன்னு நான் சொல்லல, அது பேர் நீர் இல்ல. காணல் நீர் அப்படின்ற அந்த நீர் தோற்றம் என்பது அங்க நிகழ்வது உண்மையாகத்தான் நிகழுது. இப்ப நீங்க வேகமா ஓடுறீங்க, காணல் நீர் எப்படி ஓடும்? வேகமா ஓடும். நீங்க பக்கத்துல இருக்கு, அப்போ காணல் நீர் என்பது உண்மை, ஆனா பொய். என்னடா இப்படி சொல்ற? காணல் நீர் என்பது உண்மை, ஆனா பொய். எப்படி அது பொய்? அந்த காணல் நீர் என்னுடைய தாகத்தை தீர்க்காதனால நான் பொய்ன்னு சொல்றேன். காணல் நீர் என்னுடைய தாகத்தை தீர்க்காதனால நான் அதை பொய்ன்னு சொல்றேன், ஆனா அது உண்மை. எனக்கு ஏன் பொய்னா, நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, எல்லாம் கவனிங்க. எனக்கு ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா, என்னுடைய தாகத்தை தீர்க்கல அப்படின்னா அது பொய்ன்றான உண்மை. நமக்கு பெரிய சொந்தக்காரர் இருக்காரு,
காசு வச்சிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காரு, மெரேஜ் காசு வச்சிருக்காரு அப்படி. ஆனா நான் கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படி. அப்ப என்ன சொல்லுவோம், ஒரு பித்தலாட்டக்காரங்க சொல்லுவோமா இல்ல? அவன்கிட்ட காசு இருக்கிறது உண்மையா பொய்யா? அவன்கிட்ட காசு இருக்கிறது உண்மையா பொய்யா? அவன்கிட்ட காசு இருக்கிறது உண்மை. அவன் ஒரு பித்தலாட்டக்காரங்க, இருக்கும்பா கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட இருக்கிறது வேஸ்ட்டுங்க, அவன்கிட்ட இருந்தா என்ன இல்லாட்டி என்ன யோசிப்போமா இல்ல? அது போல காணல் நீர் என்பது உண்மை, ஆனால் என்னுடைய தாகத்தை தீர்க்காதனால நான் பொய்யின்றேன். புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, அது உண்மையா பொய்யா? நான் அப்படி பேசுறேன், என்னடா காணல் நீர் என்பது உண்மை, ஆனா அது என்னுடைய தாகத்தை தீர்க்காது என்பதும் உண்மைதான். என்னுடைய தாகத்தை காணல் நீர் ஒருபோதும் தீர்க்க போவதில்லை என்பதும் உண்மைதான். ஆனா அந்த காணல் நீரை கண்டு நான் மயங்குகின்றேன்ல, அதுதான் எனக்குள்ள பொய் அப்படின்ற தன்மையை உருவாங்க. சரி, இப்ப புரிஞ்சு, இப்பதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். காட்டிலே மான்கள் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே தண்ணீர் எங்கேயுமே இல்ல. முக்கியமான செய்தி எல்லாம் கவனிங்க. இந்த ஒரு செய்தி சொல்றதுக்காகத்தான் இன்றைய நாள் முழுவதும் காத்திருந்தேன். காட்டிலே உள்ள மான்கள் எல்லாம் நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போய் நீர் இல்லாமல் வருந்தி நிற்கின்றன. எங்கும் வெயில், எல்லா இடத்துலயும் வெப்ப மண்டலமா இருக்கு. அந்த அந்த மான்கள் எல்லாம் பார்க்குது. அந்த மான்கள் பார்த்துட்டு பார்த்தா ஒரு இடத்துல நீர் தெரியுது, நீர் பிம்பம், காணல் நீர் தெரியுது. இந்த மான் என்ன பண்ணுது, ஆஹா அந்த நீர் இருக்கே என்று சொல்லி வேக வேகமாக ஓடுது, 4 கால் பாய்ச்சல்ல ஓடுது. இது எவ்வளவு வேகமா ஓடுதோ அவ்வளவு தூரத்துக்கு நீரும் என்ன பண்ணுது, பின்னாடி போகணும். இது எவ்வளவு வேகத்துல ஓடுதோ அதே வேகத்துல நீரும் ஓடும். ஏன்னா காணல் நீர் அப்படி ஒரு பிம்பம் தானே, அது பிம்பம் தானே. அப்ப பிம்பமும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இது ஒன்ன கேட்டு உள்ள போறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். நிழல் என்பது உண்மையா பொய்யா? நிழல் என்பது உண்மையா பொய்யா? என் நிழல் விழுகுது, அது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனா நிழல்னால எனக்கு யூஸ் கிடையாது, எனக்கு யூஸ் கிடையாது. நிழல்னால ஏதாவது யூஸா? எனக்கு யூஸ் கிடையாதுனால அதை வந்து நான் என்ன சொல்றேன், மாய பிம்பம், தேவையில்லாத பிம்பம்னு சொல்றேன். ரைட். இப்போ நம்ம நிழல் தான் ஓகே. மரத்தினுடைய சுசிலாம்மா சுவாமி ஏதோ சொல்ல வரீங்களா? சுசிலாம்மா சுவாமி சரி, அம்மா மியூட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சரி அதை விட்டுறலாம். இப்ப நம்ம எங்க நம்ம தான் மான் ஓடுறோம், எங்க ஓடிட்டு இருக்கோம்? காணல் நீரை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு வேகமாக ஓடுறோமோ அவ்வளவு வேகமாக காணல் நீர் ஓடுது. நீங்க பாத்தீங்கன்னா நிலா பாத்தீங்கன்னா, குழந்தை வண்டியில போறப்ப என்ன பண்ணும், எங்க பாப்பா என்னப்பா நிலா எப்ப பார்த்தா நம்ம கூடயே வருது, அதுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பா, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இனிமே நம்ம கூட தான் வரும் அப்படின்னு சும்மா சொன்னேன். நம்ம கூட நிலா கூட பேசிட்டே வருவாங்க. நான் வண்டியில போயிட்டு இருப்பேன், நம்ம ஃபாஸ்டா போனா அதுவும் ஃபாஸ்டா வருதுப்பா, நம்ம நின்றுட்டா அதுவும் நின்றுதுப்பா அப்படின்வாங்க. நான் நினைச்சுக்கேன், ஆமா தங்கம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது போல காணல் நீரும் நம்ம வேகமா ஓடுறப்ப வேகமா ஓடுது, நம்ம மெதுவா ஓடுறப்ப மெதுவா வருது. அந்த மான்கள் ரொம்ப தாகத்துல ஓடுது, ஓட 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 அதுவும் ஓடிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ் மேல அப்படியே களைச்சு நின்று. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே இருந்த தாகத்தோட இப்ப தாகம் என்னவாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. அதுக்கு அங்கேயே நின்று இருக்கலாம், இந்த காணல் நீரை பார்த்து குடிச்சிடலான்னு வேகமா வந்து தாகம். இப்போ தாகம் நின்னதுக்கு அப்புறம் இது சரியா புரிஞ்சுக்கணும், இந்த நீர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்காதுன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா இந்த மான் தப்பிச்சிடும். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓடி என்ன பண்ணும், நாக்கு தள்ளி சாக வேண்டியதுதான் பாலைவனத்துல. சரியா? அது போலத்தான் நம்மளுடைய பிறவியில நமக்கு சொந்த பந்தம், நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய சொந்தம், நம்ம பெற்ற கல்வி, நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், நம்ம வச்சிருக்கிற ஜாதி, நமக்கு வச்சிருக்கிற சங்கம், நம்ம வச்சிருக்கிற மத்த எல்லாமே காணல் நீரா இருக்கு. ஆனா இந்த காணல் நீரால ஒருபோதும் இந்த ஆன்மாவுக்கு தாகம் தணியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் 4 கால் பாய்ச்சல்ல நோக்கி இந்த சொந்த பந்தங்களையும் இந்த என்னுடைய செல்வத்தையும் என் கல்விக்காகவும் இதுக்காகவும் 4 கால் பாய்ச்சல்ல ஓடிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, இந்த காணல் நீர் என்ற நம்மளுடைய இந்த மாயையினால நமக்கு ஒருபோதும் முக்தி என்ற மாறாத தாகம் தீர்க்கின்ற இன்பம் கிடைக்கவே கிடைக்காது என்ற உரைப்பு வந்துருச்சுன்னா அந்த மான் அங்க நின்றோம். நம்ம தப்பான டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கோம். மாத்தி ஓட ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு நிழல் தருகின்ற நீர் கிடைக்கும். அந்த நிழல் தருகின்ற நீரை பருகி தாகத்தை தீர்த்து கொள்ளும். அதுதான்
தன்னை மடைமாற்றி செய்து தன்னை நல்விளையில் பயணித்து இதெல்லாம் இதுல இல்ல, இதுல எனக்கு தாகம் தாகம் தீராது, இது தாகம் தீர்க்க முடியாது, என்னால இதை குடிக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நாம் பெறுவதுதான் மாயா விஷயங்களிலிருந்து நீங்குதல். பணம் என்ற காணல் நீரும் சொந்தம் என்ற காணல் நீரும் பந்தம் என்ற காணல் நீரும் படிப்புக்காக ஓடுனேங்க, வேலைக்காக ஓடுனேங்க, என்னுடைய காசுக்காக ஓடுனேங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக ஓடுனேங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஓடுனேங்க, எல்லாத்துக்காக எனக்கு ஒரு நிம்மதிக்காக ஓடுனேங்க, இப்படி எல்லாம் இதெல்லாம் எந்த ஓட்டமும் ஒரு துளி தாகத்தை தீர்க்க போறது இல்லை. இதனால ஓட ஓட இன்னும் தாகம் தான் அதிகமாக போதே தவிர இது தாகம் தீர்ப்பது இல்லை என்ற முடிவை தெரிந்து கொள்வதுதான், அந்த செய்தியை சரியாக சொல்லி தருவதுதான் நமக்கு இந்த மாயா விஷயங்கள். அதனாலதான் சிவபெருமான் கையில மான் இருக்கும், பாத்தீங்களா? மான் பாத்துருக்கீங்களா? போன வாரம் தான் பார்த்தோம், மான் இருக்கும். சந்திராமா ஏதோ சொல்ல வராங்க சுவாமி. ஐயா இல்ல, இது தாக தீர்க்காது, காணல் நீர்னு தெரியும், ஆனாலும் நம்ம ஓடித்தான் ஆகணுங்கிறது கடமை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? இல்ல இத நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்க இப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நாம ஓடித்தான் ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பற்று நீங்குவதற்காக சொன்ன உதாரணம். நீங்க ஓடக்கூடாதுன்னு நான் சொல்ல, அதுக்காக மனைவிக்கு செய்யக்கூடாதா? செய்யணும். ஏன்னா நமக்கு இறைவன் விட்ட கட்டளை அது, குழந்தைக்கு செய்யணும். அது காணல் நீர் என்பதை உணர்ந்து செய்யுங்க. இதனால தாகம் ஏற்படப்படுதில்லை. நாம மோர் பந்தல் வச்சிருக்கோம், நல்லா கவனிங்க, தண்ணீர் பந்தல் வச்சிருக்கோம். எல்லாம் சித்திரை திருவிழா போயிருக்கீங்களா? மதுரைக்கு போயிருக்கீங்களா? மதுரையில கலர் ஆத்துலங்கிறப்போ தண்ணீர் பந்தல் சித்திரை திருவிழால வச்சு பாத்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வரவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை கூட ஒரு சொட்டு கூட வாயில வைக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை அருந்தவே மாட்டாங்க. பொங்கல் கொடுக்குறப்போ அப்படித்தானே, ஊர்ல நம்ம பொங்கலுக்காக கொடுத்துருப்போம்ல, எல்லாருக்கும் பொங்கல் கிண்டுவோம், நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கடைசியில சட்டி காலியாடும். சட்டி காலியாடவுடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ பிள்ளை அப்பதான் நிக்கும், அம்மா எனக்கு இல்லையாம்மா பொங்கல் அப்படின்னு. அப்படி சட்டியில கொஞ்சம் போல வலிச்சு 2 துளி இருக்கும், 2 துளி இருக்கும். அப்படி நாக்குல லேசா இது வச்சுட்டு, உனக்கு இதான்ப்பா சாஸ்திரம். அப்ப கூட அந்த தாய் தன்னுடைய நாக்குல வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். புரியுதுங்களா? காணல் நீர் நமக்கு இது நமக்கு பொருள் இல்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நாம அதுல தாகம் அடைஞ்சிக்க முடியும்ன்ற எண்ணம் வேணாம்னு சொல்றோம். சந்திராமா புரியுதுங்களா? we can distribute, நம்மளுடைய கடமைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும், டிஸ்சார்ஜ் ப்ராப்பரா பண்ணி ஆகணும். நம்ம டியூட்டிஸ ப்ராப்பர் டிஸ்சார்ஜ் இருக்கணும், அது பண்ணி ஆகணும். ஆனா இதனால எனக்கு இன்பம் வரப்போகுது, இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் வரப்போகுது, இவங்கனால ஒண்ணு ஆக போகுதுன்ற எண்ணத்தோடு நான் 4 காலில் பாய்ச்சல. இது அதாங்க ஐயா, அன்பா செய்யணும், ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். இது என்னுடைய தாகம் தீர்க்காது. நான் செய்கின்ற கல்வி, செல்வம், மாடு, மனை, மக்கள், சுற்றம், ஜாதி, குலம் அத்தனையும் எனக்கு தாகத்தை தீர்க்காது என்ற நினைப்பு வருவதுமா நான் மாயிலிருந்து நீங்குதல். ஆனா அத்தனையும் செய்யணும், படிக்கணும், வேலை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா எனக்கு தாகம் தீர்க்கிற இடம் இருக்கு. எங்க? என் அப்பனோட திருவடி, அடியார்களுடைய திருவடி எனக்கு தாகம் தீர்க்கின்ற இடம் என்பதை தெளிந்ததுக்கு அப்புறம் அந்த நீரில் அதை பருகின்ற ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான். இதுல 5 நாள் 4 கால் பாய்ச்சல ஓடுங்க எல்லாரும், ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க 5 நாள் 4 கால் பாய்ச்சல காணல் நீர் பின்னாடியே ஓடுங்க. ஆனா 2 நாள் 2 மணி நேரம், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்பன் தருகின்ற அந்த தேன் நீரை அருந்துவதற்கு தயவு செய்து வந்து விடுங்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. அவர் தேநீரை வருகுவதற்கு நீங்க எல்லாரும் 2 நாளாவது ஸ்பெண்ட் பண்ணி வந்துருங்க. நீங்க 5 நாள் ஓடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவை அனைத்தும் அந்த பொருள்ல ஒரு நாளும் உங்க தாகம் தீர்க்க முடியாது சாமி. பாரதியார் பாடல், ஓடி வருகையிலே உள்ளம் குழையுதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. குழந்தைங்களை பாக்குறப்போ அப்படிதான் இருக்கும். அப்படி ஓடி வர்றப்போ அப்படி என் புள்ள அதுக்குள்ள ஆடி வருகையிலே ஆவி தழுவுதடி, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். முழுவதுமாக மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு பாடுற பாட்டு. அதுதான் எல்லாம், அதுதான் எல்லாம், அது தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இவை அனைத்தும் காணல் நீர். இந்த பாட்டு கேள்வி, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரும், அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும், ஞாபகம் இருக்கின்றது. சொற்ப மாயைகளும். எல்லா பொருளும் மாயை என்பதை உணர்ந்து சிவம் பெருசா இந்த மாயை பெருசான்னு கேட்டா சிவம் பெருசுன்னு நிக்கிற ஆற்றல் வருது இல்லையா, அந்த ஆற்றலை தரணும். சிவம் பெருசா மாயை பெருசான்னா சரிப்பா உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது இருக்கு இன்னைக்கு. ஐயா ஒரு சின்ன டவுட் ஐயா, சிவம் பெருசு, சிவன் தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களையா? நம்மளோட உறவுகள், அதாவது ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லா உறவு பொய்ன்னு தெரிஞ்சுட்டா அன்பு எப்படிங்க ஐயா நம்ம சிவன் மேல மட்டும்தானே வரும்? அப்ப நீங்க எல்லார் மேலயும் அன்பா ஒரே மாதிரி இருங்கன்னு சொல்றீங்களா? அது எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் பொய்யான உறவுகள். இப்போ நீங்க அதுதான் அடியன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்மனால ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் ஆகாது சிவபெருமான் கிட்ட. ஆனா ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போறானா? நம்ம கிட்ட விட்டு நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்கல. பொய்யும் தெரியுது சாமி, பொய்யும் தெரியுது. கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம், முன்னாடி நிக்கிறோம், இந்த உருவம் எல்லாம் பொய்யும் தெரிஞ்சாலும் உருவத்துக்கு நம்ம ஒரு அழகு கொடுக்கிறோம். எல்லாமே நமக்கு இன்னைக்கு சாப்பிடுற எல்லாமே பொய்யும், அதை செய்யதான் செய்யறோம். ஆனா இதனால இதுதான் எனக்கு தூக்கி பிடிச்சு வரப்போகுதுன்ற எண்ணத்தை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நம்ம செய்யலாம். இதனால இவங்கதான் நமக்கு இப்ப சாமி இன்னைக்கு கும்பிடுறதுக்கு வழி இல்லாம சில சமயம் நமக்கு அப்படித்தான் ஆகும். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, கரெக்டா திருவாசனை நடத்துறப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, யாரோ சொந்தக்காரங்க வந்துருவாங்க. அதுக்காக எங்க சாமி எங்க ஆனந்தையா எல்லாரும் போயிட்டாங்க, வீட்டு விட்டு கிளம்புங்க, நீங்க போங்க, நாங்க திருவாசனை தான் உட்காரோம் அப்படின்னு சொல்றது. நான் திருவாசனை தான் உட்காருங்க, நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு போயாச்சு. இருந்தாலும் 11 மணிக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்போமே, இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 11 மணிக்கு யூடியூப்ல போட்டு என்ன சொல்றாருன்னு கேட்போமேன்னு நினைச்சு நம்ம திரும்பவும் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இவங்க எல்லா வேலையும் செஞ்சு இதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய காணல் நீர்ல இருந்து விளக்குதல். காணல் நீர்ல இது உறவுகள் எல்லாமே காணல் நீர் சாமி. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான செய்தி, எல்லாரும் ஒரு முறை ஆன் பண்ணிக்கலாம், ஒரு முறை ஆன் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருந்தா இவன் டார்ச்சர் பண்ணா நினைக்காதீங்க, வாய்ப்பு. ஏன்னா முக்கியமான செய்தி வரப்ப மட்டும் நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல ஏதோ மைண்ட் மாறிடுச்சுன்னா இப்ப என்னன்னா நமக்கு அம்மா சொன்ன மாதிரி 4 விதமா ஆன்மாக்கள்ல 3 வர்க்கம் இருக்குன்னு தெரியும். என்ன வர்க்கம்? சகலர், பிரயாகலர், அவிஞானர்கள் 3 பேர் இருக்காங்கன்னு தெரியும். இந்த சகலர்ல 4 வர்க்கம் இருக்கு. 4 வர்க்கம் ஒவ்வொரு ஆன்மாவும் 3ஆ பிரிச்சிடலாம். அந்த 3ஆ பிரிச்சோம்ல, அதை ஒவ்வொன்றையும் 4 நாளா பிரிக்கலாம். அது என்ன 4 அப்படின்னா, அது மந்தம், மந்ததரம், தீவிரம், அதிதீவிரம் 4 ஆன்மாக்கள் இருக்கும். இதெல்லாம் ஆன்மாவோட கிளாசிபிகேஷன். மந்தம், மந்ததரம் நல்ல முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த செய்தி நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் உரைப்பா கேட்கணும், எல்லாரும் உரைப்பா கேளுங்க எல்லாரும். மந்தம், மந்ததரம், அதுக்கப்புறம் தீவிரம், அதிதீவிரம் அப்படின்னு 4 விதமான ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கு. இது என்னன்னா, மந்தம் அப்படின்றது என்ன, மந்ததரம் அப்படின்றது என்னன்னா, அது என்ன பண்ணும்? 4 விஷயம் இருக்கு. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல். 4 இருக்கா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். 5 கற்றல், கேட்டல் தான் ஆரம்பிக்கணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். இந்த 4 தான். கற்றலை விட்டுருங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த 4 வகையில இருக்கிறதா மந்தம், மந்ததரம், தீவிரம், அதிதீவிரம். இப்ப என்ன பண்ணும்? சில ஆன்மாக்கள் கேட்கும், அதோட நிறுத்திக்கிறது. அந்த ஆன்மாலாம் யாரு? மந்ததரம். கேட்கறதோட நிறுத்திடும். கேட்க மட்டும் செய்வாங்க. 500 அமர்வு வச்சா என்ன, 1000 அமர்வு வச்சா என்ன, காசா பணமா, நான் கேட்டு போவேங்க அப்படின்னு நினைக்கிற ஆன்மாக்கள்லாம் மந்ததரம். சிந்திக்கும். ஆமா இல்ல,
இன்னமும் சொன்னான்லவ அதெல்லாம் மாயைங்கிறான், இதுன்றான், என்ன பண்றான்னு தெரியல, என்ன சொல்லணுமோ அப்படின்னு சிந்திக்கும்ல. அந்த ஆன்மாக்கள்லாம் மந்தம், மந்த தரத்துல இருந்து மந்தம் போயிடுச்சு. சாரி, மந்தம் மந்ததரம். முதல்ல சொன்னது மந்தம் மந்ததரம். அடுத்து என்ன பண்ணோம்? ஆமல்ல, கரெக்ட் தானே, இது தெளியும். அந்த ஆன்மாக்கள் தெளிகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் எங்க போவாங்கன்னா தீவிரம் அப்படின்ற சொல்லியாச்சுல்ல. நான் இப்பவே இந்த கணமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி சூளுரைத்து அப்படியே உட்கார்ந்துரும் அந்த ஆன்மா. அது பேரு தீவிர தரம். அது பேரு தீவிர தரம் என்று சொல்லுகிறார். கேட்ட உடனே அதுக்கு என்ன நடக்கும்? கேட்ட உடனே கேட்கும், சிந்திக்கும், தெளியும், நிட்ட கூடிரும். ஒரே ஒரு முறைதான் சொல்லியிருப்பார். ஒரு முறை குருநாதர் சொன்ன உடனே இந்த நாலு எவ்வளவு சீக்கிரம் நிகழும் அப்படின்னா, ஒரு பூவை எடுத்து அப்படி சாமி மேல போட்டா எவ்வளவு நேரத்துல போய் விழுகுதோ அது மாதிரி இந்த நாலு கடகடகட நடந்துடும். இந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு பேரு அதிதீவிர ஆன்மாக்கள்னு பேரு. அவங்கெல்லாம் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய மெய்கண்டார். மெய்கண்டார் தெரியும்ல? மெய்கண்டார் தெரியுமா எல்லாருக்கும்? மெய்கண்டார் படம் இருந்தா போட்டு விடுங்க. சிவையான போதம் நம்மளுடைய சந்தான பரம்பரையினுடைய ஒரு கூறு. அவரு சந்தான பரம்பரை நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்ச சந்தான பரம்பரையில ஐயா இருக்காங்க. மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி, அவருக்கு வயசு எத்தனை? 2 வயசு. இவர் வானத்துல உலாவிட்டு இருக்காரு. யாரு? சத்தியஞான தரிசனிகள் மேல வானத்துல உலாவிக்கிட்டு இருக்காரு. கீழே அந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு மண்ணுல. சாமி பரஞ்சோதியார் மேல போயிட்டு இருக்காரு. இந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு, மண்ணுல விளையாண்டுட்டு இருக்குங்க. மண்ணுல விளையாண்டு 2 வயசு பிள்ளை. நல்லா கவனிங்க, 2 வயசு பிள்ளை மண்ணுல விளையாண்டுட்டு இருக்கு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, முன்னை தவம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. முன்னை தவம் பண்ணிருக்கு இந்த பிள்ளை. இந்த பிள்ளைக்கு சொன்னா இறங்கி வந்தவர் உபதேசம் செஞ்ச உடனே, நல்லா கவனிக்கிறேன், இந்த 2 வயசு பிள்ளைக்கு உபதேசம் செஞ்ச உடனே இந்த பிள்ளை எங்க போயிடுச்சு? நேரா பொல்லா பிள்ளையார் சன்னதியில போய் உட்காந்துச்சு. எத்தனை நாள்? 12 நாட்கள் தொடர்ந்து நிட்டையிலேயே உட்காந்துருக்கு 2 வயசு பிள்ளை. என்ன புரியும் நினைச்சு பாருங்க. 2 வயசு பிள்ளைக்கு நாக்கு தான் வருமா? 3 வயசு பிள்ளை தான் பாடுச்சு. எங்க தோத்திரத்துல 3 வயசு பிள்ளை பாடுச்சு. எது? தோடுடைய சிவன் பாடுச்சு. இது சாஸ்திரத்துல 2 வயசு பிள்ளை போயிட்டு சொன்ன உடனே நேரா போயிடுச்சு. பசி இல்ல, தாகம் இல்ல, சாக்லேட் வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு நேரா பொல்லா பிள்ளையார் சன்னதியில போய் உட்கார்ந்த புள்ள 12 நாட்கள் தொடர்ந்து நிட்டை கூடுது. நிட்டைனா கூடுதல்னா என்னன்னா, சிவத்தையும் தன்னையும் வேற இல்லாம இருக்கு. ஞானத்தினுடைய முடிவுதான் நிட்டை. மோனம்னு சொல்லுவோம் இல்லையா? ஞானத்தினுடைய முடிவு மோனம். யோகத்தினுடைய முடிவு என்ன? யோகம் பண்றோம், யோகாசனம் யோகம் பண்ற யோகத்தினுடைய முடிவு என்ன? யோகத்தினுடைய முடிவு என்ன? ஞானம் இல்ல, ஞானம் தான். யோகத்தினுடைய முடிவு என்பது சமாதி. யோகத்தினுடைய முடிவு சமாதி. ஞானத்தினுடைய முடிவு என்பது என்ன அப்படின்னா நிட்டை கூடுதல், அது மோனம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் அடியார்கள் பஞ்சாக்கரம் சொல்லிட்டு இருங்க. அடியன் பால் வாங்கிட்டு. சந்திரமா, யோகத்தின் முடிவு என்னன்னு சொன்னாங்க? சமாதி. 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 ஞானத்தின் முடிவு நிட்டை கூடுதல். சாமி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. நல்லா இருக்கங்க, நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். பரவாயில்ல, திருமுக காட்டலாமே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க சாமி. அடியார்கள்லாம் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க சாமி. சரி 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 சரி. சிவாயமா சிவாயமா சக்கநாத, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அம்மா அதிகமா சந்திர அம்மா கேட்கிற கேள்வி எல்லாம் அட்டகாசமான கேள்வி. நவர முடியாது நம்மளால. அதை நான் பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போ ஆன்மாக்களுடைய ரகத்துல 4 ரகம் என்ன? மந்தம், மந்ததரம், தீவிரம், அதிதீவிரம். இந்த மந்தம், மந்ததரம், தீவிரம், அதிதீவிரம்ன்ற அந்த வேட்கை, இந்த ஆன்மாவுடைய வேட்கை எப்படி வரும்னா, முன்னை தவம், போன பிறவிகள் நம்ம செஞ்ச தவத்தினாலதான் இந்த பிறவியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 2 வயசு பிள்ளையா இருக்கிறப்போ நம்ம சுவாமிக்கு நம்மளுடைய மெய்கண்டாருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போய் அப்படியே நிட்டை கூடி அப்படியே சிவஞான போதாடு இருக்கிறதே ரொம்ப சின்ன நூல், 12 சூத்திரங்கள்.
12 சூத்திரம். அந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்ததுக்கு 13 புத்தகம். இன்னும் சிவஞான மாப்பாடியும் அது இதுன்னு இன்னும் புத்தகம் வந்து கொண்டே இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப சிறிய நூல் வந்து சிவஞான போதம். அத்தனை சாத்திரங்கள். சரி, ஓகே, நான் அவ்வளவுலாம் வரல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஆன்மா என்ன நினைக்கல, நல்லா கவனிக்கணும். அந்த ஆன்மா என்ன நினைக்கல, சரி குருநாதர் சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன வயசா இருக்கு, 2 வயசு தானே, பாலப்பருவம் தானே படிச்சுட்டு இருக்கோம். ஆஹா சொக்கநாதா மெய்கண்டார் நான் பார்த்துட்டேன். மெய்கண்டார் யாராவது போடுங்கன்னு சொன்னா அம்மா காமிச்சுட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடிய செய்த பாவம். இப்போ அந்த குழந்தையா இருக்கிற அந்த குழந்தையினுடைய ஆன்மா அதிதீவிரமா இருந்தனால 2 வயசே மிகை நமக்குன்னு நினைச்சு போய் உக்காந்துச்சு, நிட்டை கூடிடுச்சு. ஞான சம்பந்தர் 3 வயசுலயே தெரிஞ்சா கூட 16 வயசு வரைக்கும் சுவாமி கொடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போனார். நாவுக்கரசர் சொல்லவே தேவையில்லை. அங்க இங்க போயிட்டு ஐயா வந்து கடைசியில ஒரு 70-80 தான் வந்து அவர் சேர்ந்தார். சிவசிவ சொக்கநாதா சாமி, நீங்க வர அருகதையற்ற சாமி. இப்ப என்னன்னா, இப்போ நம்ம கேட்டகரி தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதான் தெரியும். இப்ப நம்ம கேட்டகரி தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும் எப்படி பண்ணணும். இப்போ இந்த மந்தம் என்ன நினைக்கும்னா கேட்க மட்டும் செய்யும், நோ பிராக்டிஸ். இந்த மந்தத்தனை என்ன பண்ணும்னா சிந்திக்கும். சரி, ஓகே, சிந்திக்கிறதோட தெளிவுக்கெல்லாம் போகாது. இந்த தீவிரம் என்ன பண்ணும், தெளியும். இந்த அதிதீவிரம் தான் போய் நிட்டை கூடும். நிட்டை கூடுற இடம் பேரு தான் சிவயோகம். நீ நிட்டை கூடுற இடம், அந்த இடத்துக்கு பேரு சிவயோகம். நிட்டை கூடுறதுக்கு அப்புறம் ஒண்ணு கிடைக்கும்ல, அது பேர் சிவபோகம். சிவபோகம் அப்பதான் சிவத்தை அனுபவிக்கும். இப்போ எப்படியா இருந்தாலும் நீங்க கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதலுக்கு அப்புறம் சிவயோகம், சிவபோகம் அப்படின்னு சொல்லி நீங்க வரக்கூடிய அதுதான். இதுல இந்த வேகமா போறது, மெதுவா போறது அப்புறம் பாத்துக்கலாம். இவங்களெல்லாம் அனுசரிச்சுட்டு தான் அங்க போகணும், அவங்கள அனுசரிச்சுட்டு அங்க போகணும், எல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஆனா ஆன்மாக்களுடைய அந்த தவத்தினுடைய வலிமையை பொறுத்து துறக்கும்ல. அம்மா திறந்தாங்கல்ல, என்னம்மா திறந்தாங்க? காரைக்கால் அம்மையார் அழகையும் திறந்து தன்னையும் திறந்து யார் கூடயும் பேச மாட்டேன், போயா நான் யார் கூடயும் பேச மாட்டேன், உன் கூட மட்டும்தான் என் பேசிட்டு இருப்பேன், என் கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிலையில நின்றான். அந்த நிலைக்கு நான் போகணும். ஆனா நம்ம எல்லாம் அந்த நிலைக்கு போய் தான் அடைய முடியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப செய்யற தவம் தான், கால்குலேஷன்ல இருக்கு. இப்ப செய்யற தவம் எத்தனை பிறவி கழிச்சு போகணும் எனக்கு. ஆனா சொன்ன உடனே பளிச்சுன்னு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு கடன்னு மேல போறது ஆன்மாக்கள். அது முன்னைத்தம ஒரே ஒரு வார்த்தை காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில கடன்னு தாண்டிடுச்சு, தெளிதல் வரைக்கும் போயிடுச்சு. எந்த ஆன்மாவுக்கு போயிடுச்சு. நாம வீட்டுல எழுதி ஒரு போர்ட்லயே வச்சிருவோமே, நம்ம வீட்டுல எழுதி போர்ட்லயே வச்சிருவோம். டெய்லி படிச்சுட்டு என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு போய் என்னடா ஏசி ஒர்க் ஆகாம இருக்கு, எவன்டா அவன் ஏசி ஒர்க் ஆகாம, கரண்ட் வேற போய் தொலைஞ்சிச்சு, என்னடா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் 100 தடவை எழுதினாலும் துறக்க மனசு வருதா? துறக்க முடியுதா? முடியல. காரணம் நம்ம பேங்க் டெபாசிட்ல எவ்வளவுதான் இருக்கு. ஒருத்தர் ஆடி கார் வாங்கிட்டு போறான், அவனுக்கிட்ட கோடி ரூபாய் காசு இருக்கு, ஆடி கார் வாங்குறான். நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட 2 ரூபாய் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? கீழே இருக்கிற ஒரு ஓட்ட டயரை கையில எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து ஊட்டிக்கிட்டே போக வேண்டியதான். நம்ம இப்படித்தான் நடவண்டியா தான் போகணும். நம்ம போன. ஆனா ஒரு நல்ல விஷயம், போன பிறவியில என்ன பண்ணமோ நடராஜாவா தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நடவண்டியில தான் போயிட்டு இருக்கோம். இந்த 3 கால் வண்டியிலேயே நடத்திட்டு போயிட்டு இருக்கோம். போன வருஷத்துல போட்ட டெபாசிட் அப்படி. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, இந்த பிறவியில நான் டெபாசிட் பண்ணலாம், பிக்சட் டெபாசிட் பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சு.
இந்த பிறவியிலையும் சரி பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு நான் இழுத்து இழுத்து பண்ணேன்னா அடுத்த பிறவிக்கும் நான் 3 சக்கர வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கணும், இந்த நட வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்கணும். தப்பு இல்ல, என்னைக்கோ ஒரு நாள் ஆடிக்கார் வாங்குவோம், அது கன்ஃபார்ம். ஆனா எத்தனை பிறவியில போய் சேர போறோன்ற அந்த உரைப்பு குருநாதர் அடிக்கிற அடியில தான் இருக்கு. குருநாதர் முதுகுல போட்டு சுளின்னு வெளுக்கிறப்பதான் இருக்கு வேமா ஓடும். குருநாதர் கிடைச்சிட்டாலே ஆடிக்கார் வாங்க போறோம்னு அர்த்தம். அதுவும் சுளி அடிக்கிறப்ப வலிச்சுது. சில பேருக்கு எல்லாம் உரைக்காது பாருங்களேன். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஏண்டா எவ்வளவு அடிக்கிறேன், உனக்கு கொஞ்சமாச்சும் உரைக்குதா, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உரைக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு தொடச்சு விட்டு உட்கார்ந்தா அதுக்காக. அப்போ நம்மள என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நால்வர் பெருமக்கள் 2 பேர் இல்லறத்திலே இருந்து போகித்தே எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்றாங்க, 2 பேர் துறந்து அனுபவிக்க சொல்றாங்க. அந்த ஆன்மாக்களுடைய தீவிர தரத்துக்கு நம்ம போகணும்னு சொல்றோம். அந்த தீவிர தரம் என்பது இறைவன் ஒருவனை மட்டும் பிடிக்கின்ற ஆற்றல். வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்ற நினைப்பு நமக்கு வருமா? எனக்காச்சும் வருமா நமக்கு? ஆனா இத்தனையும் பிடிச்சீங்களே, இந்த உயிர் போனதுக்கு அப்புறம் எவன் தான் கூட இருப்பான்? நான் கேக்குறேன் கேள்வி. இவ்வளவுத்தையும் தூக்கி பிடிச்சீங்களே, எனக்கு என் புள்ள, என் படிப்பு எத்தனை ஓடணும், எல்லாம் ஓடணும்ல. உயிர் போனதுக்கு அப்புறம் எவனாவது கூட கொஞ்ச நேரம் வருவான். ஒண்ணும் இல்லைங்க, எரிக்கிறப்பயாவது சுத்தி உட்காந்து சரி நல்லா எரியுதா அப்படின்னு பாப்பான். கொல்லி வச்சா திரும்பி பார்க்க கூடாது. தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் கொல்லியும் எந்த கையில தான் வைக்கணும்? இடது கையில தான் வைக்கணும், வலது கையில வைக்கக்கூடாது. இடது கையில தான் வைக்கணும். இந்த உடம்புக்கு இடது கையில கொல்லி வச்சுட்டு திரும்பி பார்க்காம தலைய மூழ்கி இனிமே சப்போஸ் திரும்ப போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொந்த வந்தன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி கவனிப்பாங்கன்னா, விளக்கமாறு பூஜை என்ன, செருப்பு பூஜை என்ன, தனி பூஜை என்ன, இதெல்லாம் போட்டு உங்களை அடிச்சு நொறுக்கிறப்பதான் தெரியும். ஆனா பாவிகளா, உங்களுக்காக நான் எங்கெல்லாம் விளக்கமாறு நிஜமோலே அடி வாங்கினேன், நிஜமோலே செருப்படி வாங்கினேன், நிறைய இதெல்லாம் பண்ணிதானா உங்களுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சேன், உங்களுக்காக இவ்வளவு விஷயம் சேர்த்து வச்சேன். உங்களை திரும்பி பார்க்கலான்னு சாமி கிட்ட 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு திரும்பி பார்க்கலான்னு வந்து பார்த்தா, நீங்க கொடுக்குற பூசை பார்க்கும்போது இப்பதானே தெரிஞ்சிச்சு எங்க அப்பா எனக்காக காத்திருக்கான், பல கோடி ஜென்மமா அவன் காத்திருக்கான். அவனை பிடிக்காம உங்களை போய் பிடிச்சு நின்னேன் பாரு, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் உங்களை பார்க்க மாட்டேன், நான் திரும்பி அவன் திருவடியை போய் பற்றியப்பா இத்தனை வருஷமா நீ பண்ணானா இந்த உரைக்கல சாமி, இப்பதான் உரைக்குதுன்னு சொல்லி அவனை பிடிச்சு அப்போதான் கேட்பாரு, சாமி இன்னொரு பிறவி இருந்தா இருக்கும், எனக்கு இருக்கும். ஆனா ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீ என்ன வேணாலும் பிறவி கொடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்காத ஒரு நிலை கொடு சாமி, அடியார்கள் திருவடி மறக்காத நிலை கொடு சாமின்னு பெருமானை இருக பற்றுகின்ற ஆற்றல் வரணும்ன்றதுதான் சமயத்தினுடைய நோக்கமே. அதுதான் சமயத்தினுடைய நோக்கம், அதுதான் மாயிலிருந்து நீங்குதல். வள்ளி தெய்வ யானை ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம அப்படியே தவத்துல உட்கார்ந்துருந்தா முருகனை நோக்கி, முன்னை ஆட்கொண்டார். வள்ளி என்ன பண்ணா, சாப்பிடுவா, விளையாடுவா, 1/2 மணி நேரம் பூஜிப்பா, திரும்ப சாப்பிடுவா, விளையாடுவா, 1/2 மணி நேரம் பூஜிப்பா, அப்படியே பண்ணா பின்னை ஆட்கொண்டார். ஆட்கொள்ள மாட்டாரானா ஆட்கொள்ளுவான், அவனுக்கு அதான் வேலை. அவனுக்கு நம்ம எல்லாம் பாஸ் மார்க் போட்டு பாஸ் ஆகுறது தான் வேலை. நம்ம என்ன கேவலமா எழுதியிருந்தாலும் சரி பாஸ் பண்ணி விடணும், பாஸ் பண்ணி விடதான் வேலை. எவ்வளவு கேவலமா நீங்க முதல்ல 10 மார்க் எடுத்திருக்கீங்களா அவன் பாப்பான், ஓகே இந்த பிள்ளைக்கு 100 மார்க் வைக்க, இனிமே 10 மார்க் கொஸ்டின் கொடுப்போம். 10 மார்க்குக்கு எழுதணும்ல, திரும்ப 10 மார்க் எழுதணும்ல, அப்ப 100க்கு 100 போட்டுருலாம்னு சொல்லிட்டு திரும்ப 10 மார்க்குக்கு என்ன பண்ணுவான், சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிடுவான். ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை என்ன பண்ணும், 2 மார்க் தான் எடுக்கும். அட கன்றாவி, முன்னாடி கூட நல்லா படிச்சிச்சு, சரி சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுவோம், 2 மார்க்கு கொஸ்டின் கேட்கும், அப்படியே இறக்கிக்கிட்டே வருவான். கடைசியில மார்க் நீங்க பாயிண்ட் நாட் வேணா அந்த கொஸ்டின் கரெக்டா கொடுத்து அப்பட எழுதிருச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டு, அவன் கருணையினால மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு முக்தியை தவிர நம்ம முயற்சியினால நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னால கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், நீங்க கிரேட் பெர்ஃபார்மரா இருக்கலாம், இந்த கிரேட் பெர்ஃபார்மரா இருக்கலாம், அப்படியே அஷ்டமா சித்திகளை கிரன்னு சுத்தலாம், வானத்துல பறக்கலாம், வானத்துல மதக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். என்ன பண்ணாலும் அவனுடைய திருவடி தூசிக்கு கூட சமமாக நீங்க எவ்வளவு. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், நமக்கு வீடு இருக்கு, குழந்தை இருக்கு, கன்ஃபார்மா அவன் விட்டு போகக்கூடாது கண்டிப்பா. ஆனா நான் மனசுல வச்சிருக்கிறத வேற யாருக்கும் என்ன சொல்ல தேவையில்லையே. என் மனசுல யாரு அதிகமா ஆழமா இருக்கான்ற நான் யாருக்காவது சொல்லணுமா? இந்த பெண்கள் இருக்காங்களே, எல்லாம் நிறைய தான் பெண்கள் தான் இருக்காங்க.
பெண்கள் என்னதான் செஞ்சாலும் சரி, என்னதான் மாமியார் வீட்டுல போட்டு உங்களுக்கு பெருசா போட்டு அப்படி இப்படின்னு பண்ணாலும் கூட, அம்மா வீட்டுல வெறும் பழைய சோறு இருந்தாலும் அம்மா தான் எனக்கு பெருசுன்னு ஒரு பெரிய கேப்பை போட்டு ஒரு பிளாட்டை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட காமிச்சுக்கிறதுனா வீட்டுக்காரர் நல்லவங்க, எங்க வீட்டுக்காரர் தான் பெருசு, அம்மாவுக்கு சமமா இருக்குமா அப்படின்ற மாதிரி வெளியில காமிச்சோம். அது மாதிரி நம்ம யாரும் வெளியில காமிச்சுக்க வேணாம். உள்ளுக்குள்ள உங்க மனசுல சிவத்துக்கு ஒரு உயரிய இடம் எல்லா பொருள்களை விட கொடுத்துட்டீங்கன்னு வச்சோங்களேன், நீங்க மாயிலிருந்து அதி தீரத்துக்கு போயிருவீங்கன்னு. அது ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை அதிகமாக்கி விட்டுரும். அப்படியே அப்புறம் போகடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சு. ரொம்ப கஷ்டமான காரியம். துறப்பது என்றால் விட்டு செல்வதல்ல. புரியுதுங்களா? துறப்பது, ஒரு பொருளை துறப்பது என்பது அந்த பொருளிலிருந்து நாம் வெளியே வந்திருக்க துறப்பது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். துறப்பது என்றால் விட்டு செல்வது அல்ல, அதனுடைய இன்பத்திலிருந்து நம்மளை டிட்டாச் பண்ணிக்கிறோம். அந்த இன்பத்தை நம்ம டிட்டாச் பண்ணிக்கிறோம். ஆகா, இவங்கனால ஒண்ணும் ஆக போறது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்த நீங்க காட்டுல கால் மடக்கி புற்றெல்லாம் உடம்புல ஏறும் வரைக்கும் செய்கின்ற தவம் துறவு அல்ல. வீட்டிலேயே இருந்துகிட்டு மாமனாருக்கு சாப்பாடு போட்டு, மாமியாருக்கு சாப்பாடு போட்டு, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, எல்லாரையும் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எங்க அப்பன் திருவடி, அண்ணாமலையார் திருவடி, சொக்கநாதருடைய அருள் அப்படின்னு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே சமைச்சு ஒவ்வொரு பிள்ளைங்க சிவமாவே நினைச்சு அனுப்பிச்சுக்கிட்டு எல்லாம் பாத்துக்கலான்ட்டு அவன் நினைப்பாவே வாழ்றோம் பாருங்க. என்னத்த வேலை செஞ்சாலும் அவனை நினைச்சுக்கிட்டே வாழ்றோம் பாத்தீங்களா? அந்த காதல் தான் மாயை இருந்து நீங்குது. அதுதான் கஷ்டமான துறவு. எல்லார் கூடயும் இருந்து கொண்டு அந்த பற்றுல இருந்து நீங்கி இருக்கும் பாருங்க. தாமரை இலை ஏன் காட்டுறாரு சாமி? எல்லா தெய்வங்களும் ஏன் தாமரை இலையை காட்டுது? தாமரை இலையும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும், ஆனா ஒட்டவே ஒட்டாது. அது போல எல்லாரு கூட இருந்தாலும் கூட என் மனசு சிவன் நினைப்பதான் நினைச்சேன். நான் சிவத்தை நோக்கியே தான் தவம் பண்ணிருக்கேன். வாடகை வீட்டுல இருந்தாலும் என் நினைப்பு என்னதான் இருக்கும். நான் வாடகை வீட்டுல இருந்தாலும் எனக்கு சொந்த வீடு வாங்கணும்ன்ற நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக தான் காசு சேர்த்து வைப்பேன். அதுக்காக தானே காசு சேர்த்து. என்னதான் எந்த ஊர் அமெரிக்கால இருக்க, எந்த ஊர்ல இருக்க, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர். அப்படி என் மனசெல்லாம் எங்க இருக்கும்? மதுரை எம்பதியும் எங்க வீட்டையும் தான் நினைச்சிருக்கேன். எங்க வேணா இருக்கும். நீங்க அமெரிக்கால இருக்க, பெரிய பெரிய இதுல இருக்க, எங்க வேணா இருங்க. ஆனாலும் நம்மளுடைய அது போல எல்லா வேலையும் செய்து கொண்டாலும் நம்ம மனசு அங்கதான் இருக்கும். வீட்டுக்கு போகணும், சந்தர்ப்பம் கிடைச்சா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்திலேயே தான் வேலை செஞ்சோம். அதுக்காக இங்க வேலை செய்யறது நம்ம தேவையான வேலை செய்யறோம், கரெக்டா தான் செய்யறோம். அது போல நம்முடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா அவைகள் எல்லாம் காணல் நீர். அவைகள் ஒரு நாளும் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதில்லை என்ற முதற் முடிவிற்கு நீங்க எல்லாம் வரணும். அதுதான். அதனால ஒண்ணு ஆகப்படுறது இல்லை, நம்ம செஞ்சிரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி, அப்ப மாயையிலிருந்து நீங்க வேண்டும் என்ற பெரும் கூற்றினை நாம் மனசுல வச்சுக்கணும். மாயையிலிருந்து நீங்கணும். இந்த மாயை என்ன சொல்றாருன்னா, நாத மாயை, நாதம் என்று சொல்லுகின்ற ஒளி மாயையை நீக்குகின்ற, காதல கேட்கிற ஒளி சவுண்டு. ஏன்னா அந்த நாத தத்துவம் தான் பிறப்புக்கு காரணமா இருந்துச்சு. இந்த நாத தத்துவம் தான் பிறவாமைக்கும் காரணமா இருக்கு. இறைவனுடைய உடுக்கை ஒளியினாலே பிறந்து அவனுடைய சிலம்பொழியில என்னுடைய பிறப்பருகின்றது. பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய் கழல்கள் வெல்க. பிஞகன் என்ன அர்த்தம்? பிஞகன் விரிசடையன் இல்ல, பிஞகன் என்பது தலைக்கோலமுடையவன் அர்த்தம். தலைக்கோலமுடையவன் அர்த்தம். விரிசடையன் சடை பற்றியதுதான் பிஞகம் அப்படிங்கிறது. பிஞகம் அப்படின்னா சடாபாரத்தையே மணிமகுடமாக கொண்டவன். பிஞகன் என்ன அர்த்தம்? சடாபாரம், தன்னுடைய சடையவே என்ன பண்ணிருக்கான்? தூக்கி இப்படி கட்டியிருக்கான். தன்னுடைய சடையவே தூக்கி அப்படி கட்டியிருக்கான். அவன் தான் பிறப்பா இருக்கான். ஏன் அவன் சடையை தூக்கி கட்டியிருக்கான்? ஏன்னா அவனுக்கு ஒப்பாரும் இல்ல, அவனுக்கு தலையில மணிமகுடம் சூட்டத்துக்கு யாரு இல்ல, அவனுக்கு மேலானவங்க யாரு இல்லைன்றனால இவனே தன்னுடைய சடாமுடிய மணிமகுடமாக சூட்டியிருக்கான். நீங்க எல்லா கோவில்களையும் பெருமானுக்கு மணிமகுடம் இருக்காது. நீங்க இவருக்கு உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் பேர் என்ன? நம்ம சோமாஸ்கந்தர் தலையில இருக்கிறது மகுடம் இல்ல, பிஞகம் தான். சோமாஸ்கந்தர் உடம்புல மேல இருக்கு இல்லையா? சோமாஸ்கந்தர் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் எப்படி பாக்குறீங்க? என்ன எப்படி பாக்குறீங்க? சோமாஸ்கந்தரை பார்த்துருக்கீங்களா?
சோமஸ்கந்தர் அது பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா முழுவதுமாகவே அது பிங்ககம் தான். எடுத்து சடையத்தான் அப்படி முடிச்சு போட்டுப்பாரு. உள்ளுக்குள்ள போய் பின்னி 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 போட்டுருப்பாரு. அப்படிதான் இருக்கும். சடா முடியத்தான் பிடிச்சு போட்டு அதுல போட்டிருக்காரு. என்ன சொல்லுது? அவனுக்கு மேலானவன் இல்லைங்க. அவனுக்கு மேலானவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பிறப்பே கிடையாது. அவன் தான் என்ன பண்ண முடியும்? பிறப்பு இருக்க முடியும். தலையில கிரீடம் வச்சவன் யாரும் என்ன பண்ண முடியாது. தலையில கிரீடம் அவன் தலையில கிரீடம் இருந்ததுன்னா அவன் உங்க பிறப்ப அறுக்க முடியாது. ஏன்? அவன் கிரீடத்தை இன்னொருத்தன் தான் வச்சிருக்கான். அப்ப நீங்க அவன் கையில தான், அவன் காலில தான் விழணும். அவன் தலையில உள்ள கிரீடத்தை இன்னொருத்தன் தான் வச்சிருக்கான். அப்ப அவன் காலில் விழணும். அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா கிரீடமே இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான். அவன் தான் ஆதியும் அந்தத்துக்கும் காரணமானவன். அவன் திருவடியில விழுந்தாத்தான் உன் பிறவி ஏறும். அதனால பிங்ககன் என்று சொல்லுகின்ற தடாமுடியை தலைக்கோலமாக கொண்டவன் பிங்ககன். குருநாதர் சொல்வாரு பிங்ககம் என்பது சிலம்பு அப்படின்னு குருநாதர். இது உரையில இருக்கிறது. குருநாதர் சொல்வது பிங்ககம் என்பது சிலம்பு. அது ஒரு விதமான சிலம்பு. அது செறி கடல்கள் நிறைந்த சிலம்பு. அந்த சிலம்பை பத்தி குருநாதர் சொல்வார். அப்போ பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய் கடல்கள் வெல்க. அவன் திருவடியில வரக்கூடிய சிலம்பு தான் சிலம்பொலி எப்போ உங்க காதுல கேட்குதோ அப்போ உங்களுடைய பிறப்பு வந்துடும். அவன் சிலம்பொலி உங்க காதுல கேட்குது அப்படின்றப்ப உங்க பிறப்பு வந்துடும். எப்ப சிலம்பொலி கேட்கும்? நம்ம எல்லாரும் கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்கோம். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இந்த பக்கம் ஒரு ராஜஸ்வரம் ஓடிட்டு இருக்கோம், தவில் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது போக சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கோம். இது போக உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ நம்ம அம்மா கூப்பிடுவாங்க, எப்பா ஆனந்து அப்படின்னு கூப்பிட்டா நம்ம கேக்குமா? கேட்காது. ஏன்? எல்லா ஒளியோடையும் அந்த ஒளி கலந்துருக்கு. நான் என்ன பண்றேன்? கூட்டிட்டு எங்க அம்மா கூட்டிட்டு போய் தனியா என்னமோ சொல்றீங்க, இன்னும் கேட்கலாமா, வாக்குமானத்து தனியா கொண்டு போய் இந்த ஒளிகள் சத்தத்துல எல்லாம் நீங்கி தனி ரூம்ல கூட்டிட்டு போய் கதவை பூட்டி என்னம்மா சொல்ல வரைக்கும், டேய் தண்ணி மூந்தாடா, என்னடா இவ்வளவு நாளா உட்காந்துருக்கேன், தண்ணி இந்த பொருங்கம்மா தண்ணி மூத்தா அப்படின்னு சொல்றது போல அம்மாவோட ஓசை எப்ப கேட்குது அப்படின்னா எல்லா ஓசையிலிருந்து நான் நீங்கணும். என் மனசு இறைச்சலாவே இருக்கு, ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கேன், மனசை கூட தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் நிறுத்தி வாக்கும் மனமும் இல்லா மனோலகம் தேக்குகின்ற நிலைப்பாட்டுக்குள்ள போய் சப்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டு என்று சொல்லுகின்ற சப்தத்தினுள்ளே இருக்கின்ற சதாசிவத்தை உணர்ந்து மற்றைய சத்தங்கள் எல்லாம் நீங்கி நான் வந்தா சீத கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாடு. சீத கலவ செந்தாமரை பாத சிலம்பு பல விசைப்பாடு என்ற பல இசை என் காதுல விநாயகர் ராகவல் இது வருது. இந்த விநாயகர் ராகவல் வரைக்கும் இந்த பாட்டுடைய முதவரி புரியணும்னா சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டணும், மற்ற எல்லா சத்தங்கள் வந்து நீங்கணும், மற்ற மனசு போடுற இறைச்சல் இருந்தா நீங்கணும். இந்த சத்தம் தேவையில்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். எல்லா நாதஸ்வரத்தை முதல்ல ஆஃப் பண்ணணும், மத்தளத்தை ஆஃப் பண்ணணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் இறைவனுடைய செறிகடல் என்ற அந்த அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்குள்ள சதாசிவம் இருக்கார். அதை உணர்ந்தா மட்டும்தான் அந்த சத்தம் எப்ப கேட்குதோ அப்ப நமக்கு பிறப்பில்லைன்னு. சத்தம் கேட்கறது நீங்க எல்லாத்தையும் நீங்க கண்ணை மூடி ஒரு உருவத்தை உருவாக்குறதே கஷ்டம். நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு உருவத்தை உருவாக்குங்க, கஷ்டம். அதை விட கஷ்டம் எது அப்படின்னா அந்த உருவத்துல ஒரு ஸ்மெல்ல நீங்க உருவாக்குறது. நீங்களா உங்களுக்குள்ள உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் ஒரு சப்தத்தை உருவாக்குறது. சப்தமா நம்மளே அசியூம் பண்ணிக்கிறது. சப்தம் காதுல எல்லாரும் நம்ம தில்லை கோவில் மணிச்சத்தை கேட்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்குவோம். கேக்குதான்னு பாருங்க. சிவ சொக்கராதா. சரி, சில பேர் கேட்டுக்கலாம், சில பேர் கேட்காம. கேட்டிருந்ததுன்னா நீங்க ரொம்ப பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் கேட்கல. ஈசன் குடும்பத்துல அடிக்கடி அவங்க அப்பா நோய் ஏற்பட்டு போது அந்த மணி சத்தம் வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அனுப்புவாங்க. அது அப்படியே மனசுல பதிஞ்சு போயிருக்குங்க ஐயா அந்த மணி வாசை. பேரு பெற்றவர்கள் புவனேஸ்வரி அம்மா பேரு பெற்றவர்கள் அடியர்களை நான் நிறைய கேட்டிருக்கேன், அடிக்கடி. அது நம்மளா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த சவுண்ட் சிமுலேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள உருவாக்குறது என்பது ஒரு கடினமான காரியம். அது எப்போ உருவாகும்னா மற்ற எல்லா சவுண்டையும் ஆஃப் பண்ணாதான் அது கேட்கும். உங்க மனசு பேசாம இருந்தா தான்
அந்த சத்தம் கேட்கும், மணி ஓசை. அதனாலதான் மணி அடிக்கிறாங்க கோவில்ல. ஏன் அடிக்கிறாங்க? இந்த மணி சத்தம் நீ கேட்கணும். எப்போ? அடிக்காதப்ப நீ கேட்கணும். இந்த தீபாவளி பார்க்கணும். எப்ப? இது பொருத்தாதப்ப உள்ளுக்குள்ள நீ பார்க்கணும். இது நான் கற்பூரம் கொளுத்தாதப்ப நீ உள்ளுக்குள்ள பார்க்கணும். கற்பூரம் கொளுத்தி டெய்லி காமிக்கணும், இது மாதிரி உள்ளுக்குள்ள பாடுறான்னு. மணி அடிச்சு இது மாதிரி உள்ளுக்குள்ள கேள்றான்னு. நமக்கு அந்த மணி சத்தம் கேட்குதா? கேட்கல. அது சொல்றதுதான் பூஜையினுடைய முழு முதல் பொருள். பூஜையினுடைய முழு மணியும் ஒளியும் நம்ம பூஜையினுடைய முழு இங்க உள்ள கேட்கணும்ன்றது. சரி, அப்போ உள்ள கேட்கலாம். அப்போ சப்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி என்று சொல்லுகின்ற வகையிலே சப்தம் என்று சொல்லுகின்ற அந்த சப்தத்தை உணரணும்னா மனசுல போடுற கூச்சல் எல்லாம் நிறுத்தணும். மனசுல போடுற கூச்சலை நிறுத்தணும். இப்ப எல்லா பிள்ளைகளும் கைமையான்னு பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு டீச்சர், எல்லா பிள்ளைகளும் கைமையான்னு பேசிட்டு என்ன சொல்லுவீங்க? டேபிள்ல பேப்பர்ல தட்டிட்டு சத்தம் போடாம இருங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. சைலன்ஸ் சைலன்ஸ் கத்துவோமா இல்லையா? சைலன்ஸ் நம்ம கத்தனோட என்ன ஆயிடும்? மொத்தம் எல்லாரும் கப்பு சிப்புன்னு உட்காந்துருவாங்களா? அது மாதிரி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொன்னோடனே எல்லா சத்தமும் அடையும். நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்தை நாதத்தை அழுத்தி அழுத்தி ஏற்றும் போது மத்த எல்லாம் பேசுறாங்கல்ல, இன்னும் நாங்க இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்தம் ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பஞ்சாக்கர மந்திரங்களை எல்லாம் இந்த ஆன்மா உருத்தெரிக்க உருட்டும் போது அது உருவேற்றணும். அதுக்கு பேர் உருவேற்றுதல்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஒரு தடவை சொல்றது பேரு நாம, 107 தடவை சொன்னா அர்ச்சனை, 108 தடவை சொன்னா அர்ச்சனை, 1008 தடவை சொன்னா அதுவும் இது வேள்வி தீர சொன்னா யாகம், அதுக்கும் மேல பண்ணா தியானம், தியானத்துக்கும் மேல வச்சு பண்றப்போ அது என்ன ஆகும்? உருவேற்றுதல். அதுக்கு உருவாகும். அதுக்கு உருவாகும். நம்ம நிறைய அந்த விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்? உருவாகும். அந்த உருவேற்றுதல் வரைக்கும் நம்ம போனாதான் நம்ம மத்த சப்தங்கள் எல்லாம் அடங்கும். அப்போ நமச்சிவாய மந்திரத்தை எப்படி பிடிச்சுக்கணும்? கெட்டியமா பிடிச்சுக்கணும். ரொம்ப இழுத்து கெட்டியமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சத்தம் நமக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். வாங்க உள்ள போகலாம். சீரார் திருப்படி தின் சிலம்பு சிலம்பொலிக்க ஆராத ஆசை அதுவாய் அடியேன் அகமகிழ பேராந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ, பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. ஆக நானே பாடி நானே ஆக சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஆக அந்த பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யா பாடலாமா? ஒருத்தர் பாடலாம். யாராவது ஒருத்தவங்க பாடுங்க சாமி. என்னாச்சு? யாராச்சும் பாட சொல்லுங்கயா. புதுசா வந்தவங்க ஆன்மீக ஃப்ரெண்ட்ஸ் ஐயா பாடுங்க. ஆன்மீக ஃப்ரெண்ட்ஸ் ஐயா ரைட்ல இருக்கவங்க ஐயா பாடுங்க. ரைட் ஐயா. சாட்ல போட்டாங்க, உங்களுக்கு வேணா சாட்ல பாத்துருங்க. அது வரைக்கும் மாரிமுத்து கண்ணன் ஐயா பாட்டும். ஐயா சுவாமி பாடுங்க. யார் சொல்லி கூட்டிங்கன்னா பட்டு பட்டுன்னு பாடிடுவாங்க. குழப்பத்துல இருக்கிறாங்க ஐயா. பாடலாம் ஐயா. இந்த கேமரா ஒர்க் ஆகாதியா? பரவாயில்ல சாமி, பாடுங்க. ஐயா மாரிமுத்து ஐயா அவர் பாடட்டும். பாடி முடிச்சதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. திருவடி தின் சிலம்பு சிலம்பொலுக்கே ஆராத ஆசை அதாய் அடியேன் அகம் மகிழ தேராந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. இன்னொரு போனஸ் உங்களுக்கு நான் ஞாபகமா இருக்கேன். இந்த அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க அந்த வார்த்தை. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. வணக்கம். சிவா, திருச்சிற்றம்பலம். நல்லதுக்கு சாமி. ஐயா சீரா திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாயடியே நகமகிட
தேராந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோம் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோம். ஐயா ஐயா அவங்க வீடியோ ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. பேசுறேன் ஐயா, எனக்கு ஒய்ஃப் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கண்ணீப்பன் ஐயா நம்மளுடைய அது என்ன சாமி, திரு ஆக்கூரா காமக்கூர் 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 அந்த இடத்துல இருக்காங்க. பாடல் பெற்ற தலம், அருணகிரிநாதனால பாடல் பெற்ற தலம். அங்க இருந்து நமக்கு நிறைய பழக்கம். ஐயா வந்து நம்மளுடைய வேலுட்டு வினையில குழுமம் சார்பாக தொடர்ந்து அங்க வந்து அவங்க ஊர்ல ஒரு வார வழிபாட்டை நிறுவி ஐயா நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி சாமி, உங்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள் சாமி. நன்றி, திருவடி வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. சீரார் திருவடி பின் சிலம்பு சிலம்பொலிக்க, அவன் சிலம்பொலி ஒலிக்குது. இதை நம்ம நிறைய இது பண்ணிட்டோம், அது நிறைய விவரிச்சிட்டோம். அடுத்ததுக்கு போயிடலாம். ஆறாத ஆசை அதுவாய் அடியேன் அகம் மகிழ. என் மனசு இறைவனோட திருவடிக்குத்தான் சொந்தமா இருக்கணும். என் மனசு என்னுடைய ஆசையில என்னதான் இருக்கு, இறைவனோட திருவடியை அடையிறது, திருவடி சிலம்ப கேட்கறது, அவன் திருவடிக்கு தொண்டு செய்யறது, அடியார்கள் திருவடிக்கு தொண்டு செய்யறது, இதுலயே என்னுடைய ஆசையா இருக்கிற மாதிரி. ஆசை இருக்கிறப்போ அகமும் மகிழணும் இல்ல. சில பேர் முனைங்கிட்டே பண்ணுவாங்க. என்னதாவது முதல் நாள் பண்றப்ப ஜாலியா இருக்கும், அடியார் திருக்கூட்டத்தோட இல்ல. முதல் நாள் பண்றப்ப எப்படி இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். ரெண்டாவது நாள் பண்றப்போ ஓகே, மூணாவது நாள் பண்றப்போ, நாலாவது நாள், அஞ்சாவது நாள், எட்டாவது நாள், 10வது நாள் ஆட போவாங்கடா. நான் போய் வீட்டுக்கு போய் டிவி பாக்குறேன்டா. ஏன்டா அப்படி 24 மணி நேரம் சாமி ஒரு டார்ச்சர் கொண்டு டார்ச்சர் சீரா இல்லை. அஞ்சு வாய்ஸ் கேட்கல ஐயா, மியூட்ல இருக்காருங்க. ஐயா வெயிட் பண்ணுங்க சாமி, ஐயா வருவாங்க சாமி. ஐயா மியூட்ல இருக்காங்க, வருவாங்க சாமி. மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும். அரியன் தான் மியூட் பண்ணிட்டேன். ஒரு சின்னதா ஒரு பஞ்சாயத்து. இந்த அம்மா புதிதா வந்திருக்காங்க, வேலைக்காரவங்க. நான் இந்த கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னா எதுவுமே கட்டிக்க மாட்டேன். தெரியல என்ன நடக்குது, ஏதாவது வேலை இருக்கா கிட்ட இல்லவே இல்லைன்றோம். வேலை இருக்கா இருக்கா எதுவுமே பேசாத படி தயவுசெய்து போயிடு மாட்டேன். இப்படியே நடந்துச்சு பல நாட்களும். சரியா வேலை பார்க்கல, அல்ல அப்படி இப்படியே போட்டது கிடக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அப்படி இப்படியே கிடக்கு. எல்லா வீட்டுல அப்படி இப்படியே இருக்கு. இப்படி வீடு நான் பாய் சொல்லிட்டு போறப்பதான் கொஞ்சம் அடியே சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏமா நான் ஒரு வேலையா இருந்துகிட்டேன் அப்படின்னா நீங்க பார்த்து ஏதாச்சும் செய்யணும் இல்லாமா, அதுதானே உங்களோட வேலை. வந்தாங்க 5 மினிட்ஸ்ல அப்படி கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா அது வந்து இது பண்ணாங்க. அது கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன் அவங்க கிட்ட. சரி, ஓகே. இறைவனுடைய திருவடி கழலை தவிர வேறு எதுக்கும் ஆசை வைக்காத நிலைப்பாடத்தான் அதிதீவிரமான பக்தின்னு சொல்றோம். இறைவன் திருவடியை எப்ப பற்றோம், அப்பப்ப விட்டு விட்டு பற்றுற பேரு அதிதீவிரமான பக்தி இல்ல. அப்பப்ப விட்டு விட்டு பற்றுறோம். ஆனா இறைவன் திருவடியில எப்பொழுதுமே என்ன வைக்கணும். நீங்க போய் பற்றுறதுன்னா கையை வச்சு பிடிக்கிறது கிடையாது. போய் நடராஜர் காலை போய் டப்புனு. இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். எவ்வளவு நாள் இருப்போம் நம்ம எல்லாரும் இதே அன்போட. முதல்ல வேலை பாக்குறப்ப இருக்கும், ரெண்டாவது பாக்கணும், தினம் அடப்பா இவனுக்கு வேற வளர்க்கறது இல்லை அப்படின்றத எண்ணம் தான் வரும். ஏன்னா நம்மளோட எண்ணம் எல்லாம் வேற இடத்துல இருக்கு. ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகே, 5வது நாள் 6வது நாள்லாம் அடித்தடி சண்டை. சரி, அப்போ இறைவன் திருவடி மேல மட்டும் ஆசை வச்சிருக்கணும். அந்த ஆசை எப்படி இருக்கணும், அகம் மகிழணும். முதல்ல ஆசை இருக்கும். பாத்தீங்களா, சில இடத்துல ஆசை வைப்போம்ல,
எனக்கு இது சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம். ஒரு தெப்பக்குளம் சாமி, இப்பதான் தெப்பக்குளம், மதுரை தெப்பக்குளம், மாரியம்மன் தெப்பக்குளம் தெரியுமா? அங்க தெப்பக்குளத்துல நிறைய வித்துட்டே இருப்பாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ பச்சை கலர்ல ஒரு தண்ணி மாதிரி இருந்தது, ஜூஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு போல, ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருந்தது. இது எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல ஆசைப்பட்டு சரி வாங்க சொல்லி காசை கொடுத்து வாங்கி ஒரு சிப்பு, ஒரு வாயில அப்படி குடுக்குறேன். அந்த மாதிரி கன்றாகான தண்ணியை வாழ்நாள குடிச்சதே இல்லை. அப்படியே துப்பிட்டேன் நான். என்ன இதை போய் உரி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்களா, என்னது ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல வேறு சொன்னா, என்னன்னு தெரியல எனக்கு. ஓதிட்டோன்னு நினைக்கிறேன். ஓதிட்டு எனக்கு அந்த பிளேவர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது பிளேவர் சர்பத் இல்ல சாமி, சர்பத் தெரியாதா அவனுக்கு? சர்பத் தெரியாதா? சம்திங் எல்ஸ், ஏதோ ஒண்ணு. இது ஒரு மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் போட்டு நிறைய உரைக்கவும் செய்யுது, புளிக்கவும் செய்ய என்னமோ இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா நல்லா பானகம் சொல்லுவாங்கல்ல, பானகம். நீங்க கோவில்லயே இருக்கீங்க சாமி, நான் சொல்றது ஸ்ட்ரீட் ஃபுட். நான் சொல்றது ஸ்ட்ரீட் ஃபுட்ல சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, ஸ்ட்ரீட் ஃபுட்ல சொன்னேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ல அங்க நீங்க தெப்பக்குளம் கோவில்ல நான் வாங்கினேன். இல்ல தெப்பக்குளம் சுத்தி படியில ஸ்ட்ரீட் ஃபுட்ல வித்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நான் வாங்கி சாப்பிடுறப்போ கோவில்ல இது நம்ம இப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, ஆசைப்பட்டேன், ஆனா சாப்பிடறப்ப என்ன ஆயிடுச்சு? அகம் மகிழவில்லை. இதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள், வேற ஒண்ணும். ஆசைப்பட்டேன் ஆனா அகம் மகிழ. அது போல இறைவன் திருவடிக்கு ஆசைப்பட்டு போயிட்டு அகம் மகிழாம வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் ஒரு தடவை என்ன பண்ணேன், 12 திருமுறையும் படிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆசை. இல்ல ஒரு ஆசை, 12 திருமுறையும் படிச்சிடணும் டெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. டெய்லி ஒரு பதிகமா படிச்சாலும் எத்தனை மாசமும் முடிச்சு விட்டுருவோம். அப்புறம் என்ன நினைச்சேன், வேகமா முடிச்சிருவோம். டெய்லி எவ்வளவு முடியுமோ படிப்போம். கடற்கரை நானும் என் மனைவி உட்காந்து முதல் நாள் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. சே என்னமா படிச்சுட்டோம், 10 பதிகம் 20 பதிகம் படிச்சோம். 2ஆவது நாள், 3ஆவது நாள், 4ஆவது நாள், 12ஆவது நாள் எனக்கு வேலையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் பேப்பர் திருத்துற வேலை, எல்லா வேலையும் இருக்கு. இதே வேற முடிக்கிறோம் அப்படின்றது என்ன வந்துச்சு, இது ஐயோ அதான் முடிக்கணுமே. ஆனா மனசுக்கு முடிக்கணும்னு ஒரு எண்ணம். ஐயோ உரைப்பு, நம்ம உரைப்பான், நம்ம எல்லாம் உரைப்பான். நம்மன்ற அடியன் பெரிய நம்ம உரைப்பான். நம்ம பெருசா சாமி கேட்டாங்க, நீ 12 திருமுறை படிங்க, ஒரு திருமுறையில ஒரு வார்த்தை உருப்படியா படிச்சா போதும்டா பைத்தியக்காரன் என்கிட்ட சொன்னது. முழு திருமுறையும் படிச்சதுக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணுவேன், மொபைல்லயே பார்த்துட்டே இருப்பேன் சாமி. அப்படியே கண்ணுல தண்ணி வரும் எனக்கு. அப்பெல்லாம் புத்தகம் இல்லை, நான் இங்க எத்தியோப்பியால தான் இருந்தேன். இதுல என்னன்னா, என் மனைவியும் போட்டு டார்ச்சர். அந்த அம்மா இப்படிதான் வந்துச்சோ தெரியல. எனக்கே சிவத்து மேல நம்ம அவ்வளவு ஆர்வம் இருக்கிற நமக்கே இருக்குன்னா, ஆனா தெரியல, அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு உட்காந்து அப்படியே படிச்சுட்டே இருப்போம். கடை படிச்சு 4.5 மாசத்துல 12 திருமுறை முடிச்சோம். முதல் 10 திருமுறை படிக்கிறப்போ அர்த்தம் புரிஞ்சுது. 2ஆவது திருமுறை படிக்கிறப்போ கொஞ்சம் அர்த்தம் புரியல. அடுத்து நான் திருமுறை என்ன படிச்சேன்னு எனக்கே தெரியாது. 12 திருமுறை நான் என்ன படிச்சேன்னு தெரியாது. என் மனசாட்சிக்கு திருமுறை படிச்சுட்டேன் அப்படின்னு நான் சாமிகிட்ட சொல்லிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சாமி இப்படியே பார்த்தாரனே, நான் உன்கிட்ட கேட்டேனா, இந்த முற்றுதல் பண்ணு கேட்டேனா, என்னடா பண்ண, என்ன படிச்ச? 4.5 மாசம் 10 நிமிஷம் இது 1/2 மணி நேரம் செலவு பண்ணி படிச்சியே. முதல் நாள் படிக்கிறப்ப அர்த்தம் முறையெல்லாம் அதுக்கப்புறம் ஏதாவது புரிஞ்சுச்சா உனக்கு? சும்மா கடற்கரை இங்க இருங்க, எப்படி தெரியுமா, அப்படியே சரி தள்ளி விட்டு படிக்கிறது, அப்படியே போகுது. ஆனா முடிச்சாச்சு கடைசியில முடிச்சாச்சு அப்படின்னு சாமி சொல்றப்போ, உங்ககிட்ட நான் கேட்டேனா, ஒரே ஒரு வார்த்தையை எழுத்தண்ணி படிச்சு ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை நீ சொல்லியிருந்தா கூட அது யூஸ். நீ என்ன உனக்கு நீயே ஒரு பெருமை, நாங்கெல்லாம் பண்ணி திருமுறை முற்றுவது பண்ணிட்டோம் அப்படின்னு நெல்லில சொல்றதுக்காக நீ பண்ணிருக்க. பொய் சொல்லிடக்கூடாது, பொய் சொன்னா காமிக்க ஏன் சொல்ல போய் சொல்லி போய் திருமுறை நம்ம இது இருக்கு பாருங்க, ஆமா அது பேர் என்னது, சிட்டி ரோபா ஜல்லுன்னு பண்ற மாதிரி பண்ணிட்டு வச்சுட்டு 12 திருமுறை முடிச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு சாமி என் காதுல கத்துற மாதிரி தெரிஞ்சு. அப்பதான் யோசிச்சேன், அப்பா இனியும் ஒரு முறை இனி தவறு செய்ய மாட்டேன். எனக்கு புரிஞ்சு படிக்கிறேன் சுவாமி. 12 திருமுறை திரும்ப படிக்கிறேன், புரிஞ்சு படிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன், ஒரு எழுத்தா படிக்கிறேன். அன்னைக்கு அந்த எழுத்துல எனக்கு சந்தோஷம் இருக்குன்னா படிக்கிறேன், அது எதாவது முடிஞ்சா நான் படிக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி
ஆசை கொண்ட அகமகிழ்ந்தேன்னா இல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஆசை இருக்கும். இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். 63 நாயன்மார்களுடைய குரு பூசையிலையும் திருவாசகம் முற்றோதல் பண்ணேன். எல்லா குரு பூசையிலையும் திருவாசகம் முற்றோதல் பண்ணுங்க. அப்படி ஒரு நியமம் வச்சேன் நான் என் வாழ்க்கையில. இப்ப எல்லாம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல சில நேரம் 2 நாயனாருடைய குரு பூசை வரும். அன்னைக்குதான் நம்ம காப்பு. 2 நாள் குருபூசை வரும். அப்ப என்ன பண்ணோம்? 2 தடவை முற்றோதல் பண்ணோம். 2 தடவை ஒரு நாளைக்கு முற்றோதல் பண்ணோம் சாமி. முற்றோதல் நான் வாசி உங்களை மாதிரி படிக்கலாம் மாட்டேன், வாசிதான் போவேன். இதுல வழக்கம் போல சில சமயம் கரண்ட் பிரேக் ஆயிடும், கரண்ட் கட் ஆயிடும். வழக்கம் போல கரண்ட் கட் ஆயிடும். இதுல என்ன பண்ணும்? அகல் தீபம் தான் ஏத்தணும். அடுத்து அகல் தீபத்தை ஏற்கதான் படிக்கணும். நானும் ஒரு சில சமயம் காலையில மத்தியானம் இதுல கிளாஸுக்கும் போகணும், நான் சமைக்கவும் செய்யணும், எல்லா வேலையும் பார்க்கணும். பிளஸ் நான் அப்படி 12 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சேன், 4:30 6 மணிக்கு படிச்சுட்டேன். அப்பவே கண்ணு பஞ்சு அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு 2வது நாயனார் முற்றோதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12:30 1 மணி ஆயிடுச்சு. வாசிச்சு நெஞ்சு வலிச்சது அப்படியே மலிச்சு அப்படி இருந்தாலும் நான் என்ன நினைச்சேன்னா, சரி நாயன்மார்கள்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் இது அனுபவிக்கணும். கடைசியில என்னுடைய ஆறுதலுக்காகத்தான் நான் படிச்சிருக்கேன் தவிர ஒரு தேடலுக்காக படிக்கல. எனக்கு ஒரு பெருமை, நான் முற்றோதல் பண்ணிட்டேன், நான் 63 தடவை முற்றோதல் பண்ணிட்டேன், ஒரு வருஷத்துக்கு நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணேன், எல்லாமே என் பெருமைக்கு பண்ணிருக்கேன். அப்பதான் தெரிஞ்சது எல்லாம் என் பெருமைக்கு பண்ணி. அவன் பெருமையை அறிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ணல, சிவபெருமானுடைய பெருமையை அறிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு தம்படியும் பண்ணல. எனக்கு ஒரு பெருமை உருவாக்குறதுக்காக நான் 63 தடவை முற்றோதல் இருக்கனாக்கும், நான் பெரிய ஆளாக்கும், எனக்கு திருவாசகம் தெரியுமாக்கும், நான் 24 கையில் திருவாசகம் புத்தகம் வச்சிருக்கேனாக்கும், இப்படின்னு எனக்கு ஒரு பெருமையை நான் தேடிட்டு இருக்கேனே தவிர அவனுடைய பெருமையை அறிகின்ற ஆற்றலை நான் வச்சேனான்றது எனக்கு தெரியல. எத்தனை முற்றோதல் அப்படி என்ன படிச்சேனே தெரியாது, என்ன படிச்சிருக்கேன்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனா சாமிகிட்ட கெஞ்சி அழுவேன். ஒரு இக்குக்கும் இம்முக்கும் அர்த்தம் தெரியல சாமி, வெறும் இக்குக்கும் இம்முக்கும் அர்த்தம் தெரியல. ஆனா அத்தனை முறை முற்றோதல் செய்த காரணமும் என்ன தெரியல. ஒரு வரிக்கு 3 மணி நேரம் பேசினான், ஒரு வரிக்கு 30 மணி நேரம் பேசினான், ஒரு பாட்டுக்கு 5 மாசம் பேசுடான்னு அவன் கொடுக்க போறான்னு அப்ப தெரியாது, அவன் அப்ப கொடுக்க போறான்னு தெரியாது, இது அறிய போறான்னு தெரியாது. அப்படியெல்லாம் தெரியாம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆறுதல் எல்லாம் தெரியும். செந்திலையாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். செந்திலையால இதுல ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன், டைம் வேற ஆயிடுச்சு. உங்க எல்லா இந்த நம்ம கோவையில எனக்கு இந்த அடியார் பெருமக்கள் கிடைப்பதற்கு செந்திலையா தான் காரணம். அவங்கதான் தாமோதரன் ஐயாவை எனக்கு இங்க ஆப்பிரிக்கால இருக்கிறப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தாமோதரன் ஐயா மூலமாகத்தான் எனக்கு இந்த திருவாசகம் பாடுகின்ற அடியவர்கள் கிடைச்சாங்க. இந்த திருவாசகம் பாடுகின்ற அடியவர்கள்ல எனக்கு பொக்கிஷமா கிடைச்சது நம்ம ஓவிய செல்வி அம்மா அவர்கள். அன்று மழைவாரும் கண்ணீர்ல அவர்கள் அன்றைக்கு நான் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்கள்ல மழைவாருகின்ற கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுல எல்லாரையும் நோட்டீஸ் பண்றதுல நம்ம அம்மா இவங்க கார்த்தி அம்மா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, பிரியா அம்மா, அவங்க கண்கள் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சிவந்த வழிக்கு அப்படியே அழுது கண்கள்ல அப்படியே எனக்கு அழுகெல்லாம் வர்றது. என்ன எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, இவங்க எல்லாம் பாடுவாங்க, பாடி முடிச்ச உடனே ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2-3 வரியில விளக்கம் சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் குரல் ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த டயத்துல நீங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அடியே நான் அதை ஒத்துக்கிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் சொன்னேன். அன்னைக்குதான் திருவாசகம் முற்றோதல்னா என்னன்னு எனக்கு தெரியும். நான் முற்றோதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. அதுதான் முதல் பாக்குறேன், கூட இருக்கேன், அடியார்களா பார்த்திருக்கோம். அவரு செந்தில் ஐயா மூலமாகத்தான் இந்த மிகப்பெரிய தொடர்பு ஏற்பட்டது எனக்கு. அவர் ஐயாவோட திருவடி ரொம்ப வணங்கி மகிழ்கின்றேன். தாமோதரன் ஐயாவை இந்த தருணத்துல அடியேன் வணங்குறேன். தாமோதரன் ஐயா நம்ம தாமோதரன் ஐயா இல்ல, திருவாசி இவர் வேற தாமோதரன் ஐயா. ஐயா இப்போ காலமாயிட்டாங்க. அவங்க சிவப்பழமாவே இருப்பாங்க கோவையில இருக்கக்கூடிய தாமோதரன். அவங்க மூலமா தான் இவங்க பழக்கம், இவங்க மூலம் அவங்க பழக்கம்னு சொல்லி இன்னைக்கு உலகளாவிய அடியார்கள் பழக்கம். இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் திருவாசக சிந்தனையா நம்ம கொடிதான் எங்கேயும் பறக்குது. திருவாசக சிந்தனைனா இந்த கொடிதாங்க அப்படின்னு. அப்ப கூட நினைச்சுப்பேன், சாமி இவ்வளவு நாள் என் பெருமைக்கு தான் தண்ணி அரைச்சு ஊத்துனேன், அன்னைக்கு முடிவு பண்ணேன் நம்ம பெருமைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமே அரைக்க கூடாது.
அடியனுடைய பெருமைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமே இறக்க கூடாது. முழுவதும் அடியார் பெருமைக்கும் சிவனுடைய பெருமைக்கும் தான் இனி வாழ்நாள் முழுவதாக செயல்படணும்னு அடியன் எண்ணி எண்ணி பெருமானுடைய திருவடிக்கு மகிழும் போது இக்குக்கும் இப்புக்கும் மட்டும் அர்த்தம் சொல்லுப்பா, திருவாசகத்துல வரக்கூடிய இக்குக்கும் இப்புக்கும் மட்டும் எனக்கு அர்த்தம் சொல்லி கொடுப்பான்னு பெருமான்கிட்ட அழுது அழுது கேட்ட ஒரே காரணத்திற்காக அடிநாயனுக்கு இப்படிப்பட்ட வருவான். ஏன் சொல்ல வரேன்னா தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க தெரிஞ்சு பண்ணுங்க, தெரியாம பண்ணுங்க, ஆனா புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்தோட பண்ணுவோம். அது வரைக்கும் கடைசி வரைக்குமே இதை புரிஞ்சுக்க மாட்டேன், கடை நான் போவேன். நீங்க தப்பு பண்ணா கூட தெரியாம சாமி எனக்கு வேற வழி இல்லை, அந்த திருவாசகம் படிச்சுதான் ஆகணும், எல்லாம் பண்ணிதான் ஆகணும் பண்ணு, ஆனா இதுக்கு அர்த்தம் எனக்காவது சொல்லி கொடு சாமின்ற நினைப்போடு பண்ணா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நினைப்பு மட்டும் கிடைச்சதுன்னா நீங்க செய்கின்ற அத்தனை காரியத்துக்கும் அவன் அர்த்தமா நின்றுவான் என்று சொல்லி முக்கியமான செய்தி சொல்ல வந்து தேரார்ந்த வீதி பெருந்துரையார சொல்லலாம் தான் எனக்கு அரியன் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இல்லை, ஆனா சீரார் திருவடி தென் சிலம்பு சிலம்பொலிக்க ஆறாத ஆசை அதுவாய் அடியேன் அகமகிழ. இறைவனுடைய திருவடி மேல ஆசை வரணும், அந்த திருவடி ஆசைப்படுறதுனால என் மனம் அகம் மகிழணும். ஆனா சிலது நம்ம ஆசைப்படுவோம், அது கிடைச்சதுன்னா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இறைவனுடைய திருவடி மேல ஆசைப்பட்டா அது கிடைச்சா உங்களுக்கு கஷ்டம் வராது. ஆசை எருமின் ஈஸ்வரனோட ஆகிலும் ஆசை எருமின் அங்க சொல்லிட்டு இங்க ஆசைப்படுங்க. வேற ஆசைப்பத்து முழுக்க ஆசைப்படுறாரு சாமி. ஆசைப்படுறதுன்னா என்னன்னா, நம்முடைய பொருளுக்கு மேல நம்ம ஆசைப்பட மாட்டோம், பிரிதோ ஒரு பொருள் மேலதான் ஆசைப்படுவோம். நம்ம பொருள் மேல வைக்கிறது பேரு பற்று, மற்ற பொருள் மேல வைக்கிறது பேரு ஆசை. நமக்கு சொந்தமில்லாத பொருள், இறைவன் சொந்தமில்லாத பொருள் நமக்கு சொந்தமான பொருள் தான். ஆனாலும் நமக்கு அப்பப்ப சொந்தம் இல்லாம போயிடுறாரு இல்லையா, நம்ம அவனை விட்டு விளைக்கணும், அப்பெல்லாம் அவனை பார்த்து ஆசைப்படுற மாதிரி ஆயிடும். ஆக அவன் திருவடிக்கு ஆசை மட்டும் வைங்க. எல்லாரும் நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, அவன் திருவடிக்கு அவனை வணங்கணும், அவனை போற்றணும், அடியார்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் போதும். அந்த ஆசை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க, அது உங்களை எங்கேயோ கூட்டி வந்துடும் அப்படின்றது ஒரு விஷயத்தை வைங்க. இறைவனுடைய திருவடியை தவிர மற்ற அனைத்தும் காணல் நீர். இறைவனுடைய திருவடி சிலம்புதான் இந்த உயிர் வாழ்க்கைக்கு மறுமருந்து, அதுதான் பிறவி பிடியை தீக்குகின்ற பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்று சொல்லி இன்னைக்கு 3 வரைக்கும் வரலாம்னு நினைச்சேன், 2 வரை தான் சொல்ல முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு குருநாதர் திருவடி பணிந்து நம்ம எல்லாரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்து பாடும் தமிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவிடைகளையும் மலரிட்டு மனமே மொழிகளாக வணங்குகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லலாம். இந்த அமர்வுல உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். கலாவதி அம்மா ரைஸ் பண்ணிருக்காங்க, மாரிமுத்து கலாவதி அம்மாவுக்கு முதல் வாய்ப்பு. சுவாமி சிவானமங்கையா, திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம். இன்னைக்கு மாயையிலேருந்து நீங்கிறத பத்தி நல்லா விரிவா சொன்னீங்க. ஆன்மா எல்லா இடத்துலயும் வியாபிக்கும். இறைவன் எப்படி இருப்பாரோ சிவத்தை போலவே ஆன்மாவும் எல்லா இடத்துலயும் வியாபிக்கும். ஆனா யானையின் பலம் அதுக்கு தெரியாது. அது போல ஆன்மா பல பிறவிகள் எடுத்து உடலுக்குள்ளேயே கட்டுப்பட்டு உடலை தாண்டி எங்கும் வியாபிக்கலாம் என்று தெரியாம பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ஆன்மா அறிவித்தால் தான் அறியும், ஏகதேசமா அறியும், படிநிலையில் தான் அறியும். ஆனா ஆன்மா இருளையும் அனுபவிக்கும்,
இறைவனுடைய அருளையும் அனுபவிக்கும்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து காணல் நீர் எப்படி உதவாதோ அது போல மாயையால் முக்தி நிலை கிடைக்காது என்று தெரிஞ்சுக்கின்னு பணம், பதவி, உறவு எதுவுமே நமக்கு உதவாது. இறைவன் அடி சேர மாயையிலிருந்து நீங்கி சிவத்தையே பெரிது என்று நினைக்கணும். இதுதான் இன்னைக்கு சொன்னதுல முக்கியமான. அருமை அருமை சுவாமி, நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி, அருமை அருமை. மாரிமுத்து ஐயா நல்லதுங்க சுவாமி. ஐயா மாரிமுத்து கண்ணன் ஐயா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சுவாமி. ஐயா வணக்கம். வணக்கம் சுவாமி. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பக்தியினுடைய நிலையை அழகா சொன்னீங்க. 4 இது ரொம்ப நான்லாம் சித்தாந்தம் படிச்சாலும் உங்ககிட்ட வந்து திரும்பி அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிறேன் இப்ப. அதுதான் உண்மை. மந்தம், மந்ததரம், தீவிரம் சொன்னீங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட். இன்னொரு அம்மையார் வந்து சொன்னாங்க, கிடையாது, பதியாகிய இறைவன் அனுப்பிச்சுதான் உங்க பதி. ஆனா இந்த பிறவியில நீங்க வைக்கிற அன்பு மெய்தான். ஆனா அந்த என்னுடைய கருத்துன்னா அன்புல நம்ம அழிந்து விடக்கூடாது. ஐயோ அவருக்கு அதை ஆச்சு இதாச்சுன்னு அந்த கவலைப்படுறது. அது இல்லாம இறைவன் நம்மளை கண்டிப்பா கொண்டு சேர்ப்பான்னு, திருமுறை நம்மளை கொண்டு சேர்க்கும்ன்றத நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. அதுல சொன்ன மாதிரி நமக்கு வந்து அல்டிமேட், அதாவது கடைசி இது என்னன்னா அவனுடைய திருவடி ஒன்றே சதம். அத முதல் பாட்டிலே சொல்லிட்டார், துணையான சுற்றங்கள் அத்தனையும்ட்டார், முடிஞ்சுது அதோட. அதெல்லாம் நீங்க சொன்ன பிராக்டிக்கலா அந்த மயான காட்சிலாம் அப்படியே கண்மனை வந்து நிற்குது. உண்மைதான், அது காடு வரைதான், கடைசி வரை அவன் தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றீங்க. அது உண்மை. ஆனா அதற்காக நீ கடைசி நீ தான் இப்ப போடா நீ வருவே அடையான் கூட இப்பயே போடா நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்த இறைவன் வந்து இந்த பிறவிக்கு கொண்டு விட்டது அவன்தான், இந்த சுற்றங்களை காட்டுவதும் அவன்தான். இது வந்து அப்பர் பெருமாள் சொல்லுவார், துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ, இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே அப்படின்னு சொல்லுவாரு, ரொம்ப அழகா. ஆனா அதை வந்து அப்படியே நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்கன்றதான் எனக்கு என்னுடைய பார்வைக்கு படுது. இதுல வந்து சிலம்பொலி கேட்கணும், மனதுல கேட்கணும். எங்க ஐயா கூட சொல்லுவாங்க, மனது உள்ள நடராஜ ஆடுறாரு, நீங்க வெறும்னா அங்க சிதம்பரத்துல தான் ஆடுறோம்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சிலம்பொலி நம்ம மன ஒலியாக அது மாறணும். அப்ப அக ஒலியா மாறுறதுக்கு திருவாசகமே ரொம்ப துணை புரிகிறது. இது புகழ்ச்சியிலே உண்மை. சொக்கநாதா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாம் குருநாதர் திருவடிக்கே சமர்ப்பணம். அமைச்சோம். நன்றிங்க ஐயா. சந்திரா அம்மா அவர்கள். ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேங்க ஐயா. ஐயா, நம்மளுக்கு வந்து மணியின் ஓசையும் மலரின் மனமும் அப்புறம் அந்த தீபத்தின் ஒளியும், இது வந்து நம்ம முன்ன இல்லாமலே நமக்குள்ள அது தெரியணும், கேட்கணும், பார்க்கணும்னா நம்ம அந்த பஞ்சாட்சரத்தை கட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும். 2வது வந்து நம்ம எல்லாம் செஞ்சு, அது ஆக்சுவலா எனக்குள்ள இருக்கிற அந்த கவலை தான் உங்கள்கிட்ட கேள்வியா நான் கேட்டது. நம்ம இன்னுமே நம்ம குடும்பத்தையே சுத்திக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம எப்படா இறைவன் இறைவன் அப்படின்னு ஐயா சொல்ற மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதனால அது தப்போ சரியாங்கிறத உங்கள்கிட்ட கேட்க. ஆனா அந்த கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இதெல்லாம் மாயேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பற்று இல்லாம நம்ம சிவத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனிமொழி அம்மா சுவாமி. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா, நான் கடைசி 9:15 தான் வந்தேன். எனக்கு கடைசியா இப்ப இவங்க சொல்றது எல்லாம் தான் நான் கிளாஸா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எப்பவுமே 8:30 மணி எப்ப ஆகும்னு ஒவ்வொரு டைமும் செல் எடுத்து பார்ப்பேன். சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா 9:15 தான் எனக்கு நினைவே வந்தது. ஐயோ கிளாஸே அப்படின்ற அந்த நினைவு எனக்கு அப்பதான் வந்தது. இப்ப நீங்க கடைசியா சொன்னது, நான் பிரேமாமா நீங்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு பொருளுக்கோ எதுக்கோ ஆசைப்பட்டாலும் அடுத்தடுத்து பிறவி நம்ம எடுக்கக்கூடியதா இருக்கும். ஒருத்தர் முடி கூட நீளமா இருக்கு அப்படின்னா, நான் இப்பவும் அந்த இதை நான் ஃபாலோ பண்றேன். ஒருத்தர் முடி நீளமா இருக்குன்னா நம்ம இதுக்காக இன்னொரு பிறவி நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து நான் வந்து இன்னொன்னு நீங்க இப்ப சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. இப்ப அந்த இதுவுமே நம்ம சிவனை அவனுடைய அழகுல அவனை ரசிச்சு அவனை அன்பா அவனை நம்ம வந்து நேசிக்கிறது அப்படிங்கிறது இப்ப நான் எனக்கு அது எடுத்த இதா எனக்கு புரிய வச்சிருக்கிறீங்க ஐயா. சிவசிவா. நல்லதுங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க அம்மா, மகிழ்ச்சிங்க அம்மா. ஐயா ஐயா சுவாமி ராகவ சுவாமி. சுவாமி சிவாய திருவடி வணக்கம் சார். திருமுக தரிசனத்தோடு பேசலாம். சாமி அடியே மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கு சாமி. சொல்லுங்க. அதாவது முதல்ல ஆரம்பிச்சது என்னன்னா,
திருவாசகத்துல இந்த திருப்பூவள்ளி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையோட ஆரம்பிச்சோம். தேவாரத்துல மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை ஒரு குழுமமாகவும் மணிவாசகரை மட்டும் தனியாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவர் மூவர்கள்னு சொல்லிட்டு தேவார மூவர்கள்னு 3 பேரை ஒன்றாகவும் இவரை தனியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா அந்த குழுமமா இருக்கக்கூடிய அந்த மூவர்கள் சொல்கின்ற பாடல்கள் எல்லாமே தொழுது தொழுது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். இந்த பாடல் படிச்சா இதுக்கு இந்த பயன் இருக்கும், இந்த பாடல் படிச்சா இதுக்கு இந்த பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மணிவாசகர் எழுதியிருக்கிற திருவாசகம் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா திருவாசகத்தை பத்தி. இதுல எனக்கு மாயையே வேணான்னு சொல்லுவார். ஒரு பாடல்ல பிறப்பே வேணான்னு சொல்லுவார். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தேவை இதெல்லாம் வேணும்னு சொல்லி தொழுது தொழுது பாடக்கூடிய அந்த ஒரு மூவர்களுக்கும் அழுது அழுது அடி அடைந்த உள்ள வித்தியாசமாக இருக்கக்கூடியது திருவாசகம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஆன்மாவானது இறைவனுடைய முழு தன்மையும் பெறுவதற்கு அதற்கு முழு தகுதியும் உண்டு. ஆனால் அந்த மனமானது தன்னுடைய முன்வினைகளை பதிவு செய்து வைத்து அதையே அறிவாக கொண்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த இந்த பிறவியில அதை மட்டுமே இந்த விஷயம் அதாவது அந்த வேட்கை இந்த 6 விதமான இது சொல்லுவாங்க இல்லையா, ஆசைகள் இச்சைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதையே பற்றி 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 மீண்டும் வினை மேலேயே கிடந்து 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 திருப்பி பிறவி வந்துகிட்டே இருக்கு. அப்ப எப்ப அந்த ஆன்மாவுக்கு முழுமையான அறிவு கிடைக்கும் அப்படின்னா, எப்ப நம்ம கேட்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் நிலையில்லாத பொருள், எப்போ இந்த ஆன்மா இறைவனாக ஆகக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு. ஆனா அந்த தன்மையை அடைவதற்கு எனக்கு இந்த இந்த நிலையில்லாத பொருள்கள் மேல எனக்கு ஆசை வைக்கக்கூடாது என்கின்ற அந்த பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுது அந்த ஆன்மாவானது ஜீவன் முக்தர் நிலைகளுக்கு எடுத்து செல்லப்படும். அப்புறம் சிலம்பு ஒலி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. எனக்கு பல சப்தங்கள் கேட்கின்றன. ஆனால் எனக்கு அந்த சத்தங்கள் எல்லாவற்றையும் நகர்த்திவிட்டு எப்பொழுது வெறும் ஒரே ஒரு ஒலி கேட்கின்றதோ அப்பொழுது எனக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு வார்த்தையான அந்த ஒரே ஒரு சப்தமானது எந்த சப்தம் கேட்க வேண்டும் என்றால் குருநாதருடைய உபதேசம் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த ஆன்மாவை இறைவனுடைய திருவடிக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு சப்தமானது குருநாதருடைய உபதேசம்தான். அப்போ மற்ற எல்லா ஒலிகளும் மறைந்து அந்த ஒரே ஒரு ஒலியாக குருநாதருடைய சப்தம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிலம்போலிக்கு உள்ள ஒரு அர்த்தம். அதற்கப்புறம் இன்னொன்னு கடைசியா சொன்னது, குருநாதர் திருப்பி திருப்பி நம்மளை அடிப்பார், திருப்பி திருப்பி நம்மளை கடல்ல தள்ளி விடுவார். அப்போ அந்த இடத்துல போன தடவை சொன்ன மாதிரி இது விளையாடல் தான். நம்ம எல்லாருமே ரோல் பிளே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ குருநாதர் என்ன திருப்பி நான் எடுத்துட்டு வந்தாலும், எவ்வளவு முயற்சி பண்ணி நான் அவர்கிட்ட வந்தாலும் திருப்பி போடான்னு சொல்லி தள்ளி விடுவார். அவர் எத்தனை தடவை தள்ளி விட்டாலும் நான் செய்யக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய பலனானது நன்மையோ தீமையோ கிடையாது. எல்லாமே குருநாதருடைய அருளும் எல்லாமே இறைவனாருடைய திருவருள் என்கின்ற அந்த ஒரு நிலையை அறிந்து இந்த ஆன்மாவானது நன்மை தீமை இன்பம் துன்பம் என்கின்ற அந்த மாயைக்குள் போய் சிக்கி கொள்ளாம எது அதாவது நிலையான பொருளோ அந்த நிலையான பொருளை மட்டுமே பற்றி இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த மாயையிலிருந்து வெளிவந்து இறைவனாருடைய திருவடியை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு குருநாதருடைய அந்த உபதேசம், குருநாதர் அந்த ஆன்மாவை வழி நடத்துவார். திருவடி வணக்கம்.
நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அத்தனை பேருடைய திருவடியும் அடியேன் சென்றுமேல் சூட்டி மகிழ்கின்றேன். காலம் நமக்கு வந்துருச்சு. சந்திராமா ஏதோ ரைஸ் பண்ணிருக்காங்க. சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா சந்திராமா? இல்லைங்க. சரி சரி, நல்லது. ஆக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல நிறைய செய்யறோம். அடியார்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். அடியார்கள் எல்லாம் தங்களுடைய குரல் பதிவா உங்களுடைய செய்திகள் எல்லாம் கொடுங்க. குரல் பதிவு ரொம்ப வெகு சில பேர் தான் கொடுக்குறாங்க. சிவபெருமானை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா நமக்கு பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. அதனால அவனை பத்தி பேசுங்க, அவனை பத்தி குரல் பதிவு கொடுங்க. அடியே சொன்னதை அப்படியே சொல்லணும் இல்ல, உங்களுடைய அனுபவத்தோடு சேர்த்து சொல்லலாம். அவனை பத்தி பேச ஆரம்பிங்க, அவனை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஏற்படும்ன்றனால எல்லா அடியாருக்கும் நீங்க கொடுக்காட்டினாலதான் நான் வாரம் கேட்கத்தான் போறேன். நீங்க எனக்கு என்னுடைய வேலை உங்ககிட்ட கேட்கறது. அதை கொடுப்பீங்கன்னு நினைச்சுலாம் அதையும் கேட்கல. குரல் பதிவு உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அடிநாயன் ஏன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பேரும் பேசுற குரல் பதிவுல ஒரு அடியவருக்கு ஏதோ ஒரு செய்தி அது இங்க போயிட்டு இருக்கு. அடியன் திரும்ப நானே பேச முடியாது. நீங்க எல்லாம் பேசும்போது சின்ன சின்ன செய்தி நல்லா இருந்தது, இந்த செய்தி எனக்கு பிடிச்சது, உங்களுடைய செய்திகளையும் நீங்க பண்ணலாம்னு சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியார்களும் வாய்ப்புக்கு கூடிய அடியார்கள் குரல் பதிவா தங்களுடைய அனுபவங்களை கொடுங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அதுதான் கற்றலோடு நின்றக்கூடாது, கேட்டலோடு நின்றக்கூடாது, சிந்தித்தலோடு இருக்கக்கூடாது. தெளிதலுக்கும் அதுக்கும் மேல நிட்டை கூடுதல் என்ற விஷயத்த நம்ம போகணும் அப்படிங்கிறத அடுத்த அமர்வுல நிட்டை கூடுதல கொஞ்சம் சொல்லுங்க. சாதனை, நிட்டை கூடுதல் 2 வார்த்தை எனக்கு என் காதுல ஒலிக்க செய்யுங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்லணும். சாதனை, நிட்டை கூடுதல், இந்த 2ஐயும் அடியார்கள் அடுத்த அமர்வுல எனக்கு ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் ஜானகி அம்மா அவர்கள் ஆரியத்தனம் தோற்பாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. மாறிடு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கங்க. அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி சுவாமி. சாருமதி அம்மா திருவடி வணக்கம் சாமி. கணேசையா திருவடி வணக்கம் சாமி. ரேத்தி அம்மா சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி சாமி. திருவடி வணக்கம் சாமி, திருவடி வணக்கம். புவனேஸ்வரி அம்மா திருவடி வணக்கம் சாமி. ரஞ்சிதாமணி அம்மா, சுதாம்மா திருவடி வணக்கம். ஜெகதீஸ்வரி அம்மா, புஷ்பா அம்மா திருவடி வணக்கம் சாமி. பொன்முடி அம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி. பெருமானை இன்னைக்கு வகுப்பு சொன்ன மாதிரி அடியனுக்கே சொன்ன மாதிரி இருந்தது சாமி.